அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அஸ்ஸலாமு அலைக்கும் நேயர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பெற்றோர் பிள்ளைகள் உறவு என்று சொல்கிற தலைப்பின் கீழே சில விஷயங்களை பார்க்க போகிறோம். தமிழில் சொல்லுவாங்க, ஈன்ற பொழுதிற் பெரிதுவக்கும் தன்மகன் சான்றோன் எனக் கேட்ட தாய் என்று. இது தந்தைமாருக்கும் பொருந்தும். அதாவது ஒரு புள்ள கிடைச்ச நேரம், அந்த புள்ளோட முகத்தை முதல்ல பார்க்குற நேரம் ஒரு வகையான சந்தோஷம் வரும். அந்த தாய்க்கு அந்த சந்தோஷத்தின் அளவு அல்லது அந்த எப்படியான ஒரு அனுபவம் என்று சொல்கிறத எழுதி காட்டவோ அல்லது வாயால் இன்னொருத்தருக்கு விளங்கப்படுத்தவோ இயலாது. ஏன்னா அது அவ்வளவு பெரிய சந்தோஷமான ஒரு தருணம் தான் அந்த தாய்க்கு. இதே மாதிரி தான் ஒரு புள்ள கெட்டிக்காரன், சாதனை வீரன் என்று சொல்கிற நேரம் ஒரு வகையான சந்தோஷம் வருமே, அந்த சந்தோஷம் இந்த புள்ள கிடைச்ச நேரம் வர்றன்னு சொல்கிறத விடவும் பெரிய சந்தோஷம் தான் அது. ஆகவே ஒவ்வொரு தாய் தந்தையருக்கும் ஆசை இருக்குது, எந்த புள்ள கெட்டிக்காரன் 4 பேர் சொல்லிட மாட்டாங்களா, அதன் மூலம் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு. எந்த புள்ள திறமசாலின்னு 4 பேர் பேச மாட்டாங்களா, அந்த சந்தோஷத்தை நான் அடைஞ்சு கொள்றதுக்கு. இப்படி ஒவ்வொரு பெற்றோருக்கு இடையிலையும் ஆதங்கங்கள் இருக்குது. ஆனால் இந்த சந்தோஷம் வெறுமனே இலகுவாக கிடைக்கிற ஒரு விஷயம் இல்லை. பெருமதியான சாமான்கள் எப்போவுமே பெரிய தியாகத்துக்கு பின்னால் தான் கிடைக்கும். அந்த அமைப்பில் இந்த சந்தோஷத்தை அடைஞ்சு கொள்ளணும்னு கண்டா பெற்றோர்கள் இதுக்காக வேண்டிய ஒரு பெரிய ஒரு வேலை பிள்ளைகள் மூலமாக செய்ய வேண்டியிருக்குது. இது ஒரு எக்ஸ்ட்ரீம். அதாவது எப்படின்னு கண்டால் சந்தோஷத்தில் உச்சத்தை பார்க்குற நிலைமை. அதுக்கு சரியாக மற்ற ஒரு பக்கமும் இருக்குது. எப்படின்னா ஸ்ரீலங்காவில் நிறைய பகுதிகளுக்கு போயிட்டு ஸ்கூல்ஸில் போயிட்டு ப்ரோக்ராம் செய்கிறதுனால நிறைய பேரண்ட்ஸை சந்திக்க கிடைக்குது. அதில் கிடைச்ச சில அனுபவத்தில் உண்டு தான். ஒரு பெற்றோர், ஒரு வாப்பா சொல்கிறார், எந்த மவனை யாரும் சுட்டுட்டு வந்தன்னு சொன்னால் நான் அந்த சொன்னவருக்கு தங்க மோதிரம் போடுவேன் என்றார். தன் சொந்த மவன் இருந்தும் இன்னொருத்தர் சுட்டுட்டு வந்தன்னு சொன்னால் அவருக்கு தங்க மோதிரம் போடுவேன்னு சொல்கிறார். காரணம் என்னண்டா, அவர் சொல்றது அந்த மகனால் அவருக்கு அவ்வளவு பெரிய கஷ்டம். அவர் சொல்றார், வீட்டுக்கு போறதுன்னு கண்டால் நரகத்துக்கு போற மாதிரி இருக்குது. மகன் இருக்கிற நேரங்களில் வீட்டுள்ளுக்கு போறேன்னு சொல்றது ஒரு பயமான விஷயமா இருக்குது. வீட்டில் யாருக்கும் மகனால நிம்மதி இல்லைன்னு சொல்லி போட்டு சொல்ற அளவுக்கு இருக்குது. அதுக்கு காரணத்தை அவரோட பேசிக்கொண்டு போற நேரம் விளங்குது என்னென்றால், அவர் தன்னை தொழில் மற்ற விஷயங்கள் என்ன செய்யறால் முழுமூச்சாக ஈடுபட்டிருக்கிறார். தன்னையும் தன் குடும்பத்தையும் அங்கே கொண்டு வரணும் என்று அல்ஹம்துலில்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறார், பொருளாதார ரீதியில் ஒரு உயர்வு அடைஞ்சிருக்கிறார். இருந்தும் அவர் என்ன செய்யல என்றால் தன் குடும்பத்தை, தன் பிள்ளைங்களோட விஷயத்துல கவனம் எடுக்காததன் காரணமாக இன்றைக்கு பொருளாதாரம் வந்திருக்குது. ஆனால் என்ன நடந்திருக்குதுன்னு அதன் மூலம் அவருக்கு சந்தோஷத்தை அனுபவிச்சு கொள்ளலாம் இருக்குது. ஏனென்றால் தன் பிள்ளைங்களால் அவருக்கு என்னென்ன முறையாக வளர்க்காதனால அவங்க வழி தவறி போனதுனால நிம்மதி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார். இதே மாதிரி இன்னொரு தந்தை சொல்றார், இன்டர்கூலர்ல தான் இருந்தோம் அவரோட இந்த பேசுற நேரம். அவர் சொல்றார், சார் நான் இன்டர்கூலருக்கு இருக்கிறேன், ஆனால் நரகத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன் என்றார். அவர செய்தியை கேட்டு பார்க்கிறோம் என்னென்றால், உலக விஷயங்கள்ல பொருளாதாரத்தை தேடுறதில் ஈடுபட்டார். கடைசியில் பார்க்குற நேரம் என்ன நடந்திருக்குதுன்னு, குடும்பம் அவரை விட்டு மிச்சம் தூரம் போயிருச்சு. இன்றைக்கு மவனுக்கும் அவருக்கும் இடையில ஒரு வார்த்தை பேசிக்கொள்றது கூட பெரிய ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது. ஏன் என்றால், குடும்பத்தை விட்டுட்டு அவர் பொருளாதாரத்தை தேடி போனார். இன்றைக்கு திரும்பி பார்க்குற நேரம் அது தனக்கு ஒரு பாரமானதாக, கஷ்டமானதாக, ஏன் ஒரு சந்தோஷத்தை தர இல்லாத ஒரு விஷயமாக அது மாறி இருக்குது. ஸோ நேர்களே, என்ன சொல்ல வர்றோம்னு கேட்டால், பிள்ளைகள் வளர்க்கப்படணுமே இல்லாமல் அது தானாக வளரப்படாது. பிள்ளைகள் தானாக வளர்ந்துச்சுன்னு ஏற்கனவே சொன்னாங்களே, சுட்டுட்டு வந்தால் தங்க மோதிரம் போடுவன், இன்டர்கூலர்ல இருந்தாலும் நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு இது மாதிரியான ஒரு நிலைக்கு எங்களை என்ன செய்யும் கண்டால் கொண்டு போய் சேர்த்துடும். ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்குதுன்னா, இதுக்கு ஒரு வேலை திட்டம் இருக்குது. இதுக்கு ஒரு திட்டமிடல் என்ன செய்ய வேண்டியிருக்குதுன்னா, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டியிருக்குது. ஒரு தாய் தந்தையர்னு சொல்லவங்க என்ன செய்யணும் என்று கண்டால், இதுக்காக நேர காலங்கள் ஒதுக்கி எப்படி எங்களோட பிள்ளைகளை வளர்க்குறது, அவங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸை கொடுக்கறது, அவங்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்களை பழக்கி கொடுக்கறது என்று சொல்றதை என்ன செய்யணும்னா திட்டமிட்ட செய்யணும். இன்றைக்கு பார்க்குறோம் என்னன்னு, ஒரு குடும்பம் ஒரு ஃபேமிலி ட்ரிப் போகுதுன்னு கண்டால் சின்ன பிள்ளைங்கள இருந்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறோம். எங்கே போகலாம் என்று கதைக்கிறோம், எந்த இடத்துல போய் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுன்னு பேசுகிறோம், எங்கே லஞ்ச் எடுக்கிறன்ற பேசுகிறோம், எங்கே இரவைக்கு தங்குறதுன்றதை பற்றி கதைக்கிறோம். இதில் பிள்ளைங்கள்ட்ட கருத்தையும் எடுக்கிறோம், எங்களோட கருத்துக்கள் எல்லாம் பூல் பண்ணி ஒரு ஐடியாவோடு என்ன செய்கிறோம்னு அந்த ட்ரிப்பை போகிறோம். இந்த சின்ன ட்ரிப்புக்கே இவ்வளவு பிளான் பண்ண வேண்டியிருக்குது என்று கண்டால், இவ்வளவு திட்டமிட வேண்டியிருக்குது என்று கண்டால், இந்த பிள்ளைகள் சொல்கிற மிகப்பெரிய ஆகப்பெருமதியான செல்வம்
இந்த செல்வத்தை திட்டமிட்டு வளர்க்குறதுக்கு எவ்வளவு வேலை செய்ய வேண்டியிருக்குது. இன்றைக்கு பிஸ்னஸுக்கு பிளான் பண்ணுறதுக்கு என்ன செய்யறோம்னா நாள் கணக்கு, வாரக்கணக்கு, மாத கணக்கில் நாங்கள் செலவு பண்ணுறோம். ஆனால் அதை விட பெருமதியான சொத்து தான் பிள்ளைங்கள். இவங்களை நாங்கள் வளர்த்து ஆளாக்கணும் என்றால் என்ன செய்யணும்னு கண்டால் அதுக்கான ஒரு அழகான திட்டமும் அதுக்கேற்ப ஒரு வேலை திட்டமும் இருக்கணும். இந்த திட்டமிடல் நடக்கும் என்று கண்டால் எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு கட்டத்திலையும் பிள்ளைக்கு என்னென்ன விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும் என்று. இந்த திட்டமிடல் நடக்கும் என்று கண்டால் பிள்ளைங்களை என்ன மாதிரி வழி நடத்தணும்னு சொல்றது எங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ என்ன செய்ய வேண்டியிருக்குதுன்னு அழகான முறையில் திட்டமிடப்படணும். ஸோ இந்த திட்டமிடலில் வர்ற நேரம் தான் முதலாவது விஷயம் என்னென்னா, பேரண்ட்ஸ் எந்த இடத்துல நேர காலங்களை ஒதுக்கி பிள்ளைங்களுக்கு பின்னால் போகிறாங்களோ அந்த பேரண்ட்ஸ் ஒரு வகையான சந்தோஷம், ஏற்கனவே சொன்னமே அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இதில் ஒரு விஷயம் தான் எனக்கு தெரியும், டாக்டர் ஜியாட்னு ஒருத்தர் இருக்கிறார். என்னோட இந்த ஸ்கூல்ஸ் விஷயங்களில் ப்ரோக்ராம் செய்ய போகிற நேரம் கூட வருவார். அவருக்கு ஃபேமிலியை பற்றி ஒரு முறை பயணம் போய் கொண்டு இருக்கிற நேரம் கதைச்சேன். எப்படி டாக்டர் உங்களோட ஃபேமிலியை பற்றி சொல்லுங்களேன். அவர் சொல்கிறார், ஃபாசிர் ஒய்ஃப் 4 பிள்ளைங்கள், மற்றது நான் இருக்கிறேன். இதில் மூத்தவங்க 3 பேரும் பொம்பளை பிள்ளைங்கள், இளையவர் மகன் என்று சொல்லிட்டு சொல்கிறார். மூத்த மவள் ஓ லெவலில் 9A எடுத்தா, ஏ லெவலில் மேத் ஸ்ட்ரீமில் 3A ப்ரொடியூஸ் பண்ணா. இந்த கொலம்போ யூனிவர்சிட்டியில் மொரட்டோ யூனிவர்சிட்டியில் என்ஜினியரிங் ஃபைனல் இயரில் நிற்கிறான். 2வது பிள்ளை ஓ லெவல் 9A எடுத்தா, ஏ லெவல் பயோசயின்ஸ் செஞ்சு 3A எடுத்தா. இந்த கொலம்போ யூனிவர்சிட்டியில் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் 3rd இயரில் நிற்கிறான். 3வது மவள் ஓ லெவல் 9A எடுத்தா, ஏ லெவல் பயோசயின்ஸ் செஞ்சு கொண்டிருக்கிறா. ஏ லெவலுக்கு இன்ஷா அல்லாஹ் அவும் என்ன செய்வான்னு கண்டா 3A எடுப்பாண்டு ஸ்கூல் மட்டத்தில் பேசிக்கொள்கிறாங்க. 4வது கிரேட் 7ல் படிக்கிறார் என்ற பாய் ஒருத்தர்ன்னு சொல்லி போட்டு சொல்கிறார். நான் பார்க்குறேன், இது என்னது, இது ஒன்றுக்கு பின்னுக்கு 9A 3A என்று சொல்லி போட்டு யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு கொண்டிருக்குது, அதுவும் மேத்ஸ் சயின்ஸ் ஸ்ட்ரீம்னு சொல்லிட்டு. என்ன டாக்டர் சீக்ரெட் பிஹைண்ட் சக்ஸஸ் என்று கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், பெருசாக ஒன்றும் இல்லை ஃபாசிர், நீங்கள் நினைக்கலாம் நான் PhD முடிச்சிருக்கிறதுனால பிள்ளைக்கு உட்காந்து படிப்பிக்கிறேன், அப்படி எதுவுமே இல்லை. நாங்கள் எங்கள்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு பழக்கம் இருக்குதுன்னு சொன்னார். என்னன்னு கேட்டேன். அவங்களாம் என்ன செய்வாங்களாமண்டு கண்டால் ஒவ்வொரு நாளும் மகரிபுக்கு பிறகு அவங்களோட வீட்டில் பெரிய ஒரு கட்டில் இருக்குதாம். அந்த கட்டிலில் உம்மா வாப்பா 4 பிள்ளைங்களும் ஏறிக்கொள்ளுவாங்க. ஏறிக்கொண்டு என்ன செய்வாங்கன்னு அந்த நாள் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அழகாக ஒருத்தருக்கு ஒருத்தர் கதைச்சி கொள்ளுவாங்க. இப்படி கதைக்கிற நேரம் என்ன நடக்கும்னு கண்டா வாப்பா சொல்லுவார் என்ன விஷயம் அவர் அந்த நாளில் நடந்தது, உம்மா வீட்டில் நடந்த விஷயங்களை சொல்லுவாங்க, பிள்ளைங்கள் ஸ்கூலில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிற நேரம் ஏதும் பிள்ளைங்களுக்கு திருத்தங்கள் சொல்லிக் கொடுக்கணுமா, அட்வைஸ் பண்ணணுமா, அதுக்கு சந்தர்ப்பமாக நாங்கள் பாவிச்சு கொள்வோம். அதனால் எங்களோட குடும்பம் என்ன செய்யுதுன்னு இப்படி நெருக்கமாக இருக்கிறோம்னு சொல்லி போட்டு கை 2ஐயும் கோர்த்து காட்டி சொன்னார். ஆகவே இந்த வாப்பா ஒரு நாளும் என்ன செய்ய தேவையில்லைன்னு நான் பயப்பட தேவையில்லை, என் பிள்ளைங்கள் பிழை போயிருமோண்டு. என்ன விஷயம் நடந்தாலும் அந்த பிள்ளை என்ன செய்துமெண்டுங்கன்னா அந்த நாள் தண்ட சந்தர்ப்பத்தில் குடும்பம் உட்கார்ந்து கதைக்கிற நேரம் அழகாக அவங்களோட கருத்தை சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ இப்படியான அவர் அந்த சந்தோஷத்துக்கு காரணம், பிள்ளைங்கள் சாதனையாளர்களாக வந்ததுக்கு காரணம் என்னன்னு கண்டால் அவங்க அந்த ஒவ்வொரு நாளும் பிள்ளைங்களோட விஷயத்தில் காட்டின கரிசனையும் அதில் காட்டின ஈடுபாடும் தான். இதே மாதிரி இன்னொரு குடும்பம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சுன்னா, அவங்க கிட்டத்தட்ட எங்களோட ஸ்கூலில் அவங்களோட இளைய மகளை கொண்டு அட்மிட் பண்ணாங்க. அந்த கேர்ள் ஓ லெவலில் 9A எடுத்துகிட்டு வந்திருந்தா. ஒரு நாள் அந்த பேரண்ட்ஸோட உட்காந்து கதைச்சி கொண்டு இருக்கிற நேரம் பார்க்குற நேரம் தெரியுது, இந்த ஃபேமிலி ஒரு சந்தோஷமான அமைப்பில் இருக்குது, இந்த ஃபேமிலி ஒரு நல்ல டிரெக்ஷனில் போகிறது தெரியும். ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்னு சொல்லிட்டு கேட்கும். அவர் சொல்கிறார் அவர் ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ்காரால், அவர் ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கிறாங்க. ஆனால் மூத்த மவன் அவர் கேண்டில் ஒரு லீடிங் ஸ்கூலில் படித்து ஓ லெவலில் 9A எடுத்து ஏ லெவல் காமர்ஸ் ஸ்ட்ரீமில் இங்கிலீஷ் மீடியத்தில் டிஸ்ட்ரிக்ட் பெஸ்ட் எடுத்திருக்கிறார். மேனேஜ்மெண்ட் டிகிரி முடிச்சுட்டு சீமா முடிச்சுட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் வாப்பட பிஸ்னஸில் மேனேஜிங் டைரக்டராக இருந்து கொண்டிருக்கிறார். வாப்பா பெருமையாக சொல்கிறார், என் பிஸ்னஸ் இப்போ என் மவன் தான் நடத்தி கொண்டிருக்கிறான் என்று. 2வது மவள் ஓ லெவல் 9A எடுத்திருக்கிறா, ஏ லெவல் லண்டன் சிலபஸ் பயோசயின்ஸ் செஞ்சு கொண்டிருக்கிறார். 3வது மவள் ஓ லெவல் 9A எடுத்திருக்கிறா, இப்போ எங்கள்ட ஸ்கூலில் ஏ லெவலில் காமர்ஸ் ஸ்ட்ரீமில் ஏ லெவல் படித்து கொண்டிருக்கிறான். ஸோ இப்படின்னு மிச்சம் பெருமையாக பேசுகிறாங்க. என்ன செய்தி இதுக்கு பின்னுக்கு பிள்ளைங்கள் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு காரணம் என்று அந்த பெற்றோர்கள் கிட்ட கேட்குற நேரம் அழகாக சொன்னாங்க, நாங்கள் கொண்டு தான் செய்வோம். ஒவ்வொரு நாளும் டின்னருக்கு போகிறோம், என்ன செய்வோம்னு நாங்கள்லாம் உட்காந்து கொஞ்சம் நேரம் கதைப்போம், ஒரு ½ an hour உட்காந்து கதைப்போம். ஒவ்வொருத்தரும் என்ன செய்வோம்னு அந்த நாள் நடந்த விஷயங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் என்ன செய்வோம்னு ஷேர் பண்ணி கொள்ளுவோம்.
ஆகவே எங்களுக்கெல்லாம் தெரியும் எங்களுக்கு இடையில் என்ன மாதிரியான ஒரு அமைப்பு, பிள்ளைகள் எந்த டிரெக்ஷனில் போயிட்டு கொண்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான கரெக்ஷன்ஸ் அவங்களோட லைஃப்பில் செஞ்சு கொடுக்கணும், அவங்களுக்கு என்னென்ன அட்வைஸ் தேவைகள் இருக்குதோ அது எல்லாத்தையும் நாங்கள் என்ன செய்வோம், அழகான முறையில் பிள்ளைங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஸோ அப்போ அந்த நேரம் அந்த தாய் பேச ஆரம்பித்தா. அவள் சொல்கிறா என்னண்டா, சார் நேற்று நீங்கள் எங்களோட மவளோட கிளாஸுக்கு போய் இதை பேசினீங்க தானே என்று சொன்னான். அவள் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் நான் என்ன விஷயங்கள் அந்த கிளாஸில் கதைச்சினோ அதே விஷயங்களை திருப்பி பேசக்கூடியவங்களாக இருந்தாங்க. இப்போ நான் கேட்டேன், என்னம்மா நீங்கள் கிளாஸில் உட்கார்ந்த மாதிரி இருக்குது, எப்படி இவ்வளவு அழகாக தெளிவாக நான் பேசின விஷயத்தில் அதை திருப்பி சொல்கிறீங்கன்னு கேட்கும். அவள் சொன்னான், நேற்று எங்களோட மகளோட டேர்னில் அவள் பேசுகிற டின்னருக்கு போகிறோம், நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பேசுனீங்கன்னு சொல்கிறது அழகாக தொகுத்து சொன்னால் அதைத்தான் நான் இப்போ சொல்லி கொண்டு இருக்கிறேன். இப்படி ஒவ்வொரு பிள்ளையும் தண்ட விஷயங்கள் நடந்த விஷயங்களை சொல்கிற நேரம் பேரண்ட்ஸுக்கு தெளிவாக தெரியும் என்ன பிள்ளைக்கிட்ட ஒரு நாள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டை கட்டுறதுன்னு கண்டால் ஒரேடியாக வீடு வர்றதில்லை, ஒவ்வொரு செங்கலாகத்தான் என்ன செய்யுதுன்னு கண்டால் வச்சு கட்டப்படுது. அது ஒவ்வொரு நாளும் தான் ஒவ்வொரு செங்கல்களாக இருக்குது. இது எல்லாத்தையும் தொகுத்து எடுக்கிற நேரம் தான் ஒரு பிள்ளை ஒரு வீடு கட்டி முடிக்கிற மாதிரி அந்த பிள்ளையை உருவாக்கி நாங்கள் முடிக்கிறோம். ஸோ ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுதுன்னு பேரண்ட்ஸ் பார்த்து கட்டுறாங்க. அது என்ன செய்யும் கண்டால் ஒரு அதிசயமான பிள்ளையாக, சாதனைகள் படைக்கிற பிள்ளையாக வரும். ஸோ பேரண்ட்ஸ் என்று சொல்கிற நேரம் நாங்கள் முக்கியமாக 3 காரணங்களுக்காக அழுவோம். முதலாவது காரணம் என்னென்று கண்டால் கவலை ஒன்று வரும். என்னண்டா, புள்ள விழுந்துட்டாங்க, சோமில்லாம் போச்சு, ஐசியூவில் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான செய்திகள் கேள்விப்படுற நேரம் என்ன நடக்கும்னு கண்டால் ஒரு வகையான கவலை அழுவோம். இது எல்லாருக்கும் பொதுவானது தான், இது யாருக்கும் எந்த நேரமும் வரலாம். இதில் பெரிய ஒரு விசேஷம் சொல்கிறது கொண்டு இல்லை இந்த அழுகையில். ரெண்டாவது என்னென்று கண்டால் அவமானத்தில் அழுவுறது. இதை எந்த ஒரு பேரண்ட்ஸும் என்ன செய்யப்படாதுன்னு கண்டால் தங்களோட வாழ்க்கையில் அழுதுறப்படாதுன்னு சொல்கிறதுக்காக வேண்டி நிறைய துவா கேட்க வேண்டியிருக்குது, இறைவன்ட்ட பிரார்த்தனை செய்ய வேண்டியிருக்குது. ஏண்டால் இது எப்படின்னு கண்டால் தாயும் தந்தையும் ரூமை லாக் பண்ணிட்டு பெட்டில் உட்கார்ந்து கொண்டு கூடி குறுகி அழுவாங்க. என் பிள்ளை இப்படி செஞ்சிட்டாளே, என் மகன் எப்படி செஞ்சிட்டாரே, எப்படி நாங்கள் சமூகத்தை ஃபேஸ் பண்ண போகிறோம் என்று சொல்கிற அமைப்பில் என்ன செய்வாங்கன்னு கண்டால் வெந்து கூணி குறுகி அழுகிற மாதிரி உள்ள கொடுமை ஒன்று இருக்குது. இதை மாதிரி ஒரு கொடுமை என்ன செய்யாதுன்னு கண்டால் எந்த ஒரு பேரண்ட்ஸுக்கும் வரப்படாதுன்னு சொல்லி போட்டு கம்பேர் பண்ணேல் அது இந்த ஒரு வழியை வேறொரு விஷயத்தோடு அவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம்தான் அது. இதை அடைய இந்த ஒரு அவமானப்பட்ட அழுகிறன்னு சொல்றது இருக்குது. இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கன்னா ஒவ்வொருத்தரும் இறைவன் கிட்ட பிரார்த்தனை செய்யணும். அதே நேரம் இந்த பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணுன்னா அழகான முறையில் அவங்களுக்கு வழிகாட்டுறதோட குறிப்பாக மார்க்க விடயங்கள்ல அவங்கள கூடுதலாக இன்வால்வ் பண்ண வேண்டியிருக்குது. மார்க்க விஷயங்கள் பிள்ளைங்களுக்கு வர்ற நேரம் என்ன நடக்கும்னு கண்டால் தேவைக்கில்லாத சிந்தனைகள், பிழையான ரூட்ல போற நேரம், வழியில போற நேரம் அவங்களுக்கு தெரியும், அடடா இது பிழையா இருக்குது, நான் இதை செய்யப்படாதேன்னு சொல்லி போட்டு ஆக அந்த மார்க்க விடயங்களில் கொஞ்சம் இன்வால்வ் ஆகுறது. அதே நேரம் பிள்ளைங்களுக்கு பின்னுக்கு தொடர் தேர்ச்சியாக பேரண்ட்ஸ் என்ன செய்யணும்னு கண்டால் அவங்களோட விஷயங்களில் இன்வால்வ் ஆகி போகிற நேரம் அந்த பிள்ளைங்கள் பிழையாக போக மாட்டாங்க, இந்த அவமானத்தில் அள வேண்டிய தேவை ஏற்படாது. தேர்ட் டைப் ஆஃப் கிரைங், மூணாவது வகையானது என்னன்னு கண்டா வெரி ஸ்பெஷல். இறைவன் சில ஆக்களுக்கு தான் இதை கொடுக்கிறது. ஒவ்வொருத்தரும் துவா கேட்கணும் என்னன்னு கண்டா, இறைவா எங்களுக்கு இந்த அழுகை அழுகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்துரு, மௌத்துக்கு முந்தி இந்த பிள்ளைங்களால நான் எப்படி ஒரு அழுகை அழுதுறணும்னு சொல்லி போட்டு அது எப்படின்னு கண்டா வாப்பாவோ உமாவோ தன்னை பிள்ளைய கட்டி பிடிச்சி கொண்டு ஏங்கி ஏங்கி அழுகுற தருணம். இந்த தருணம் இருக்குது, இந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்லி இல்லாது அது எப்படியான ஒரு சந்தோஷமான நிலை என்று சொல்லி போட்டு. ஸோ எங்களோட ஸ்கூலில் படிக்கிற ஒரு பிள்ளையோட அனுபவத்தை நான் சொல்ல போகிறேன். ஓலெவல் ரிசல்ட்ஸ் அவுட் ஆச்சு. ஒரு முறை அவுட் ஆகினா அந்த பிள்ளையோட வாப்பாக்கு கால் பண்ணுறேன். குறிப்பிட்ட ஒரு பிள்ளையோட எந்த பிள்ளை பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுக்கும்னு எதிர்பார்த்தோமோ அந்த பிள்ளையோட வாப்பாக்கு. அந்த பிள்ளையோட வாப்பா யாருண்டா, அவர் எங்கள் ஊரில் இருக்கிற முக்கியமான பணக்காரர் ஒரு ஆள், நிறைய செல்வத்தை பார்த்தவர். அந்த பிள்ளையோட வாப்பா யாருண்டா, அவர் பயங்கர பிசிக்கலி ஃபிட்டான ஆள். அவர் யாருண்டா பேசினாருன்னா கான்கிரீட் வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஆள், பார்க்கறது கல்லு மாதிரி மனுஷனாக இருப்பார். ஸோ இந்த மனுஷனுக்கு தான் கால் பண்ணி சொல்கிறேன், மாவட்ட ரிசல்ட்ஸ் அவுட்டாக இருக்குது, கொஞ்சம் பார்த்துட்டு கால்னு தரீங்களா. அவர் சொன்னார் 5 மினிட்ஸில் கால் எடுக்கிறேன்னு சொன்னார். 3 மினிட்ஸில் கால் வந்துச்சது. எடுத்தவர் சொல்கிறார், சார் ஏன் மாவள் 9 எடுத்துட்டாள் சார் அண்டு ஏங்கி ஏங்கி அழுவுறார். எனக்கே புதினமா இருந்தது, அடடா இந்த கல்லு மாதிரி மனுஷனும் அழுவாரா. அவர் அதுக்கு மேல பேச இல்லாத ஒரு 2-3 மினிட்ஸ் அழுதவரும் அவளோட கையில போனை கொடுக்கிறார்.
மவள் என்ன செய்கிறான்னு கண்டா ஃபோன் எடுத்தவ சார் சார் நான் நைனே எடுத்துட்டேன் சார்ன்னு சொல்லி போட்டு அவள் அழுகுறாள். பின்னுக்கு உம்மா அழுகிற கேட்குது. த ஹோல் ஃபேமிலி வாஸ் கிரைங். முழு குடும்பம் அழுகுது. அவமானமா இல்லை கவலையா? ரெண்டுமே இல்லை. இதுக்குத்தான் சொல்றது ஆனந்த கண்ணீர் என்று சொல்லி போட்டு. இந்த ஆனந்த கண்ணீர் வர்ற நேரம் எப்படி இருக்கும்னு கண்டா உம்மாவளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு என்ன செய்வாங்கன்னு கழுவாங்க. வாப்பா தன்னை மவளை கட்டி பிடிச்சி கொண்டு அழுவார். ஸோ அந்த நேரம் ஒவ்வொரு நரம்பும் சொல்லும் நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம் என்று சொல்லி போட்டோம். இந்த சந்தோஷம் சொல்றது இருக்குது. வேற எந்த ஒரு சந்தோஷத்தோட என்ன செய்யலாதுன்னா கம்பேர் பண்ணவே இயலாது. அவ்வளவு சந்தோஷமான தருணம். ஆக இந்த சந்தோஷத்தை அடையணும் என்று கண்டால் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் என்ன செய்யணும் என்று கண்டால் இதுக்காக வேண்டி திட்டமிட்டு வேலைகள் செய்ய வேண்டியிருக்குது. ஸோ திட்டமிடல்னு சொல்றது அமைப்பில் வர்ற நேரம் சில முக்கியமான விஷயங்களுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி என்ன செய்ய வேண்டியிருக்குதுன்னா பேரண்ட்ஸ் அந்த விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்குது. அதில் முதலாவது விஷயம் தான் என்னென்னு கண்டா பேரண்ட்ஸ் பிள்ளைங்களோட பேசுகிற நேரம் ஒவ்வொரு வார்த்தையும் என்ன செய்யணும்னு கண்டா பிள்ளைங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்குறதா இருக்கணும். அந்த பிள்ளை ஆசைப்படணும், அடடா நான் என் உமாவோட வாப்போட பேசினேன்னு கண்டால் என் தன்னம்பிக்கையோட அளவு கூடுது, என்னால் சாதிக்கலாம்ன்ற ஒரு ஃபீலிங் வருது என்று சொல்கிறது என்ன செய்யணுன்னு கண்டால் ஒவ்வொரு முறையும் பிள்ளை பேசுகிற நேரம் அந்த பிள்ளையோட மனசில் வரணும். இதுக்கு என்ன செய்யணும்னா பேரண்ட்ஸ் பேசுகிற வார்த்தைகள் மிச்சம் கான்ஷியஸாக இருக்கணும், மிச்சம் கவனமாக இருக்கணும். சொல்லுவாங்க எப்படின்னு கண்டா காபத்துல்லாவில் தொலைவைக்கிறவர் இருக்கிறார், வெரி ஃபேமஸ் காரி இமாம் சுதேஷ். அவர் சிறு வயது அனுபவத்தை பற்றி சொல்கிற நேரம் சொல்லுவாங்க எப்படின்னா அவர் சின்னத்தில் பெரிய குழப்பக்காரால் இருந்திருக்கிறார். உமாவுக்கு கூட சரியான கஷ்டமாக இருக்குமாம். அவ என்ன செய்வாங்களாம்னு கண்டா கோவம் வர்ற நேரம் சொல்லுவாங்களாம் அடே நீ என்ன செய்ய போறாய்ன்னு கண்டா காபத்துல்லாவுக்கு இமாமா தான் போறாய் அண்டு சொல்ற அமைப்புல தான் என்ன செய்வாங்களாம் பிள்ளைக்கு ஏசுற நேரம் கூட இந்த மாதிரி பாசிட்டிவா தான் ஏசுவாங்களாம். அவரே சொல்றாரு சில பேர் என்ன தாய் அந்த கோவத்துல கூட எனக்கு செஞ்ச துவாத்தான் என்ன செஞ்சோ தெரியல, என்ன இந்த இடத்துக்கு கொண்டு வச்சிச்சோ தெரியலன்னு சொல்லி போட்டோம். ஸோ அதில் செய்தி என்னன்னு கண்டால் நாங்கள் ஒவ்வொரு முறையும் அந்த கோபம் வந்தால் கூட பிள்ளைங்களோட விஷயத்தில் பேசுகிற நேரம் மிச்சம் கான்ஷியஸாக தான் இருக்கணும், கவனமாக இருக்கணும். ஏன்னா எங்களோட வார்த்தை பிரயோகங்களை பிள்ளைங்கள் முழுமையாக நம்புவாங்க. என்னை தாய் சொல்லிட்டாங்களே, தந்தை சொல்லிட்டாங்களே, இது உண்மையிலே என்ன செய்யும்னு கண்டால் அது என்கிட்ட இருக்குது, இல்லைன்னு கண்டால் அது நடக்கும் என்று சொல்கிற அமைப்பில் பிள்ளைங்கள் என்ன செய்கிறாங்கன்னு கண்டால் முழுமையாக நம்பக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இதுக்கு நிறைய ஹிஸ்ட்ரியில் உதாரணங்களை பார்க்கலாம். ஒரு 7 வயசு பிள்ளை என்ன செய்யுதுன்னு கண்டால் ஸ்கூல்ல இருந்து ஒரு லெட்டரை கொண்டு தன்னை தாய்கிட்ட கொடுக்குது. அந்த பிள்ளை எப்படின்னு கண்டா சரியாக சின்ன வயசுலேயே காது கேட்காது. ஆக இந்த பிள்ளை லெட்டரை கொடுத்துட்டு தாய் வாசிக்க மட்டும் தாயே பார்த்து கொண்டு இருக்குது. தாய் எடுத்து வாசிக்கிறாங்க, டீச்சர் எழுதிருக்கிறாங்க, உங்களோட பிள்ளை எங்களோட ஸ்கூலில் படிக்க பொருத்தமே இல்லை, அதனால் நீங்கள் பிள்ளை என்ன செய்யுங்கன்னா வீட்டில் வச்சுக்கொள்ளுங்க. அதாவது போகிற ஸ்கூலுக்கும் அனுப்பவான உங்களோட பிள்ளை கொஞ்சம் சரி வந்துக்காது, படிக்கிறதுக்கு பொருத்தமே இல்லைன்னு. இப்போ இந்த தாய் இதை அப்படி வாசிக்கிறத பிள்ளை என்ன செய்யுதுன்னு பார்த்துட்டு இருக்குது. தாய் இதை வாசிக்கிட்டு என்ன செய்யலைன்னா அலை இல்லை, கவலைப்பட இல்லை, தனக்குத்தானே சொல்லிக்கொள்றா தாய். எஸ், இவங்க யாரு என் பிள்ளை படிக்க பொருத்தம் இல்லைன்னு சொல்றதுக்கு, நான் என் பிள்ளைய படிப்பிச்சு ஒரு ஆளாக்கி காட்டுறேன் தாய் தனக்குத்தானே ஒரு முடிவு எடுத்துக்கொள்றான். தாய் வாசிக்கு மட்டும் பொறுமையா இருந்த புள்ள தாய்கிட்ட கேட்குது, தாய் டீச்சர் என்ன எழுதிருக்கிறாங்க, டீச்சர் என்ன எழுதிருக்கிறாங்கன்னு கேட்குது. இப்போ இந்த தாய் சொன்ன வார்த்தைகள் இருக்கு தானே, மகனே டீச்சர் எழுதிருக்கிறாங்க என்னண்டா ஒன்ன மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட்டான புள்ள அந்த ஸ்கூல் இல்லையாம், ஒன்ன மாதிரி ஒரு திறமசாலி இந்த அவங்களோட கிளாஸ்ல இல்லையாம், அதனால அவக்கு கஷ்டமா இருக்குதான் மற்ற பிள்ளைங்களோட ஒன்றை வச்சு படிப்பிக்கிறதுக்கு, நீ பெரிய ஆளா வர வேண்டிய ஒரு ஆளாம், ஆகவே ஒன்றை வச்சு அவங்களோட படிப்பிக்கிறதுனால ஒன்று அந்த லெவலுக்கு கொண்டு போகிறது கஷ்டமா இருக்குமாம். ஆகவே டீச்சர் எனக்கு ஒரு ஸ்பெஷல் அசைன்மெண்ட் தந்திருக்கிறாங்க, வேலை தந்திருக்கிறாங்க என்னென்னு கண்டா இது அப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்பாமல் ஒன்று வீட்டிலேயே வச்சு எனக்கு தனியாக படிப்பிச்சால் அவ சொல்கிற மாதிரி நீ பெரிய ஆளாக வருவாயாம் என்று சொல்லி போட்டு டீச்சர் எழுதிருக்கிறாங்க. ஆகவே நாளிலிருந்து நீ ஸ்கூல் போக வேண்டிய தேவையில்லை மகனே, நானே உனக்கு படிப்பிப்பேன், டீச்சர் எழுதிருக்கிற மாதிரி நீ பெரிய ஆளாக வருவாய், நீ சாதனைகள் படைக்கிற ஒரு ஆளாக வருவாய்ன்னு சொல்லி போட்டு இந்த தாய் சொல்கிறான். இதை கேட்ட மவன் முழுமையாக நம்புறான் அந்த சின்ன வயசுல. எஸ், என்ன டீச்சர் இப்படி எழுதிருக்கிறாங்களா, என்ன தாய் இப்படி சொல்றாங்களா, நான் அந்த அளவு பெரிய ஆளா வர்றதுக்கு பொருத்தமான ஆளா தான் இருப்பேன்னு சொல்லி போட்டு நம்பி தாயோட வழிகாட்டலுக்கு கீழே அந்த புள்ள என்ன செய்யுதுண்டா படிக்குது. படிச்சு அந்த புள்ள தான் பிற்காலத்துல உலகத்துக்கு 1093 கண்டுபிடிப்புகளை கொடுத்த த கிரேட் சயின்டிஸ்டா வந்தவர் தோமஸ் ஆல்வா எடிசன்.
இன்க்ளூடிங் லைட் பல்பை கண்டுபிடிச்சவரும் அவர் தான். ஸோ இந்த எடிசன் வளர்ந்து பெரியாளாவி இப்போ என்ன செய்கிறாங்கன்னா முழு உலகமும் போட்டு ஒரு கிரேட் சயின்டிஸ்டாக இருக்கிறாங்க. தன்னோட தாயும் இறந்து போயிருக்கிறாங்க. ஒரு நாள் தாயோட கபர்டு என்ன செய்கிறாருன்னு கண்டால் க்ளீன் பண்ணுறார். க்ளீன் பண்ணுற நேரம் ஒரு லெட்டர் வந்து விழுகுது. அந்த லெட்டர் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தால் அந்த என்ன லெட்டர் என்று கண்டால் இதுதான் அவர் 7 வயசாக இருக்கிற நேரம் தன்னோட டீச்சர் அந்த தாய்க்கு எழுதின கடிதம். இந்த கடிதத்தை வாசித்து பார்க்குறார். அதில் எழுதப்பட்டிருந்தது, உங்களோட புள்ள என்னோட ஸ்கூலில் படிக்க பொருத்தமே இல்லை, அதனால் வீட்டில் வச்சுக்கொள்ளுங்க. இதை பார்த்த எடிசன் சொல்கிறார், இதில் எழுதப்பட்டிருந்த விஷயத்தை மட்டும் என் தாய் என்கிட்ட சொல்லிருந்தால் நான் உண்மையிலே ஒன்றுக்கும் இல்லாத பிள்ளையாத்தான் போயிட்டு இருப்பேன். என் தாய் சொன்னால் நீ சாதிக்க பிறந்தவன் என்று நான் அதை நம்பி என்ன செஞ்சேன் கண்டால் அந்த பயணத்தை போனேன், இன்றைக்கு சாதனையாளராக நிற்கிறேன் என்று. அதில் நாங்கள் படித்து கொள்ள வேண்டிய பாடம் என்னண்டா, ஒவ்வொரு பிள்ளையும் பெரிய பொக்கிஷம் தான். ஒவ்வொரு பிள்ளைக்குள்ளுக்கும் நிறைய திறமைகள் இருக்குது. இந்த திறமைகளை வெளிக்கொண்டு வர்றதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் தான் என்னன்னு, பெற்றோர்கள் அந்த பிள்ளையோட ஒரு பாசிட்டிவ் லாங்குவேஜில் கதைக்கிறது, அவங்கள ஆக்க ஊக்கங்களை பண்ணுற மாதிரி, அந்த பிள்ளைங்களோட திறமைகளை வெளிக்கொண்டு வர்றதுக்கு மாதிரியான விஷயங்களை பிள்ளைங்களோட பேசுறது, அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை பாவிக்கிறது மூலம் அந்த பிள்ளைங்களை என்ன செய்யும் கண்டால் அதை நம்பி அதுக்காக வேண்டி என்ன செய்யும் கண்டால் ஒரு தேவையோடு ஈடுபடக்கூடியவங்களாக மாறுவாங்க. அவங்க பிற்காலத்தில் சாதனையாளர்களாக அதிசயத்தை நிகழ்த்தக்கூடியவங்களாக மாறுவாங்க. இதுக்கு இன்னொரு உதாரணம் தான் வந்து நின்று கண்டால் ரேடியோவை கண்டுபிடிச்ச ஒரு மாக்கோனி. இவர் ரேடியோ கண்டுபிடிக்கிற பயணத்தில் என்ன செய்யறாருன்னா வருஷக்கணக்கில் வேலை செய்கிறார், ரேடியோ வர மாட்டேங்குது. கண்டுபிடிக்கிற கிட்ட போவார், ஆனால் விஷயம் நடக்க மாட்டேங்குது. இப்படி வருஷக்கணக்கு ஓடிக்கொண்டிருக்குது. ஒரு நாள் டின்னர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் தண்ட வாப்பாவோட. இரவு சாப்பிட்டு கொண்டிருக்கிற நேரம் வாப்பா சொல்றார் மகனை பார்த்து, மகனை போதும் ராஜா, நீங்கள் வருஷக்கணக்கு என்ன செஞ்சிட்டீங்கன்னு கேட்டால் இதுக்காக வேண்டி தியாகம் பண்ணிட்டீங்க, கஷ்டப்படுறீங்க, ஆனால் இன்னும் ரேடியோ வந்த மாதிரி இல்லை, இதை விட்டுட்டு வேறு என்னமாலும் நீங்கள் செய்யலாமே என்ன கருத்துப்பாடு என்ன செய்கிறாருன்னு கண்டால் வாப்பா மவனுக்கு அட்வைஸ் பண்ணுறார். இப்போ மவனும் வாப்பா சொல்கிறத கேட்குற நேரம் வாப்பாக்கு படுதா, ஐயோ வாப்பா சொல்கிறது சரிதானோ, நான் ரேடியோ கண்டுபிடிக்காமலே போயிட்டுருவேனோ, என் வாழ்க்கை இப்படியே ஒன்றுக்கும் இல்லாமல் வருமோ, வேறு என்னமாலும் செய்யலாமோ என்ற கருத்துப்படவெல்லாம் என்ன செய்யுதுன்னா மனசுள்ளுக்கும் நிறைய விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்குது. இப்படியே சாப்பிடாமலும் டைனிங் டேபிள்ல இருந்து எழும்பி அப்படியே தன்னை ரூமுக்கு போய் கொண்டிருக்கிறார். போகிற நேரம் இதெல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த தாய் டக்குன்னு அவர் ரூம் வாசலுக்கு கிட்ட வந்து நின்று மகனோட தோலை தட்டி சொல்கிறார், மகனே வாப்பா சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு தான் இருந்தேன். அவர் அப்படித்தான் அக்கறையில் சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் எல்லாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மகன் நான் நம்புகிறேன், நீ கட்டாயம் இந்த ரேடியோவை கண்டுபிடிப்பாய், நீ இந்த உலகத்தில் வாழ்ந்ததுக்கு அடையாளமாக இந்த ரேடியோ மாறும். ரேடியோ என்றால் மாக்கோனி என்று சொல்லுவாங்க, மாக்கோனி என்றால் ரேடியோ என்று சொல்கிறது ஞாபகம் வர்ற ஒரு அமைப்புக்கு வரும். நீ பயப்பட வேணாம், நான் பாப்பாவை சமாளிச்சு இன்ஷால்லா நாங்கள் 2 பேரும் என்ன செய்வோம் என்று கண்டால் உனக்கு நாங்கள் சப்போர்ட்டாக பெண்ணுக்கு இருந்து என்ன செய்வோம்னா தேவையான வசதிகள் எல்லாத்தையும் செஞ்சு தரக்கூடியவங்களாக இருப்போம். நீ நம்பிக்கையோட முன்னுக்கு போன்னு சொல்கிற அமைப்பில் என்ன செய்கிறாங்கன்னா தாய் மகனுக்கு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்ட மகனுக்கு படுது, அடடா என் தாய் என்ன இவ்வளவு நம்புகிறாளா, தாய் இவ்வளவு நம்புறாண்டு கண்டால் என்ன நான் சாதிப்பேன், உண்மையிலே நான் சாதிக்கக்கூடிய ஆள் தான் சொல்லி போட்டு நம்பிக்கையோட வளமையை விட ஆக்கம் ஊக்கம் எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறாருன்னு கண்டால் இந்த விஷயத்துல இன்னும் ஆர்வமாக ஈடுபடுறார். அவர் அந்த தாய் பேசி சில மாதங்களுக்குள்ளுக்கு என்ன செய்யுதுன்னு கண்டால் அது நம்பிக்கையோடு அவர் அந்த வேலை செஞ்சதுனால ரேடியோ வெளியில் வருது. இன்றைக்கும் ரேடியோன்னு கண்டால் யார் ஞாபகம் வருவார்னு கண்டால் மாக்கோனின்னு சொல்கிற அந்த கிரேட் சயின்டிஸ்ட் தான் ஞாபகம் வருவாங்க. இதுக்கு பெண்ணுக்கு யார் இருந்ததுன்னு பார்த்தோம்னா அந்த தாயோட நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகள் தான். ஸோ என்ன செய்யும் என்று கண்டால் எங்களோட வார்த்தைகள் பிள்ளைங்களை அது உண்மை என்று நம்ப வச்சு அவங்களுக்குள்ளுக்குள்ள இன்னர் ஸ்ட்ரென்த்தை வெளியில் கொண்டு வர்றதுக்கு அது என்ன செய்யணும்னா முக்கியமான காரணமாக மாறுது. ஸோ பேரண்ட்ஸ் நாங்கள் என்ன செய்ய வேண்டிய பிள்ளைகளோட பேசுகிற நேரம் கோபம் வந்தால் கூட நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி என்ன செய்யணும்னுக்குன்னா அது வந்து ஒரு நல்ல முறையில் தான் அந்த வார்த்தைகளை பாவிக்கணுமே இல்லாமல் நீ சரி வர மாட்டாய், உன்னால் இயலாது, சரி நீ உருப்பட மாட்டாய் என்றெல்லாம் சிலவங்க பாவிப்பாங்க. இதுகளையும் என்ன செய்யும் என்று கண்டால் பிள்ளை நம்பிக்கொள்ளும். எங்களோட வார்த்தைகள் என்ன செய்யும் என்று கண்டால் ஒரு முடமான பிள்ளையை கூட நடக்க வைக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லானது தான் எங்களோட வார்த்தைகள். ஸோ இதில் மிச்சம் கவனமாக இருக்கணும். இதுக்கு நல்ல உதாரணம் தான் வில்மா ருடால்ஃப். வில்மா ருடால்ஃப் என்று சொல்கிறவன் அமெரிக்காவில் டெனசி என்று சொல்கிற இடத்துல பிறந்தவன். அவள் பிறந்து 7 வயசு ஆகிற நேரம் ஸ்காலட் ஃபீவர் வந்து போலியோவால் பாதிக்கப்பட்டு டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க எந்த அளவுக்குன்னு இந்த புள்ள தன் வாழ்நாளில் நிலத்தில் காலை வைக்க மாட்டேச்சுது.
நிலத்தில் காலை வைக்க மாட்டாது இந்த புள்ள என்று சொல்லி போட்டு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணிட்டாங்க. இருந்தும் இந்த தாய் வில்மா ரொடோல்ஃப் தாய் என்ன செய்யலைன்னு கேட்டால் இது நம்ப இல்லை. அவள் தனக்குத்தானே சொல்லி கொண்டாள், ஏண்ட மகள் ஒரு நாள் நடப்பாள், ஏண்ட மகள் ஒரு நாள் ஓடுவாள், ஏண்ட மகள் ஒரு நாள் உலகத்திலேயே வேகமாக ஓடுற பெண்ணாக வருவாள்னு சொல்றத என்ன செய்யணும்னா உறுதியாக அவன் நம்பினான். இந்த நம்பிக்கையை தனக்குள்ளுக்கு மட்டும் வச்சுக்கொள்ள இல்லை. 3 நேரம் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்தாங்களோ இல்லையோ, ஒவ்வொரு நாளும் தவறாம என்ன செய்வாங்கன்னு கண்டால் இந்த பிள்ளைக்கு அடிக்கடி சொல்லுவாங்க, நீ ஒரு நாள் நடப்பாய், நீ ஒரு நாள் ஓடுவாய், நீ ஒரு நாள் இந்த உலகத்திலே வேகமாக ஓடுற பெண்ணாக வருவாய்ன்னு சொல்லிட்டு. இதை கேட்டுக்கொண்டிருந்த புள்ள என்ன செய்யுதுன்னு கண்டா அதை நம்ப ஆரம்பிக்குது. ஒன் டே ஐ வில் வாக், ஒன் டே ஐ வில் ரன், ஒன் டே ஐ வில் பிகம் த ஃபாஸ்டஸ்ட் உமன் ஆன் திஸ் எர்த் என்று சொல்லி போட்டு அந்த புள்ள என்ன செய்யுதுன்னு கண்டால் அதை நம்பி தனக்குத்தானே சொல்லிக்கொள்ள ஆரம்பிக்குது. 9 வருஷம் ஆகுற நேரம் என்ன செய்யுதுன்னு கண்டா டாக்டர்ஸ் அட்வைஸையும் தாண்டி அந்த புள்ள தத்தி தத்தி நடக்க ஆரம்பிக்குது. எப்படி மெதுவாக நடக்க ஆரம்பிச்ச பிள்ளை 13 வருஷம் ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் மீட்ல ஓடுது. ஓடுற நேரம் என்ன நடக்கும்னு 100 மீட்டர் ஓட்ட போட்டின்னு எல்லா பிள்ளைகளும் 100 மீட்டர் ஓடி முடிச்சிருப்பாங்க. இந்த பிள்ளை என்ன செய்யும் 50 மீட்டர் அப்பதான் ஓடிக்கொண்டிருக்கும். வேறொரு பிள்ளை என்ன செய்யும் என்றால் ஐயோன்னு சொல்லி போட்டு எல்லாரும் ஓடி முடிச்சுட்டாங்க, நான் மட்டும் ஓடிக்கொண்டிருக்கிறேன், பார்க்குறவங்க என்ன பார்த்து சிரிப்பாங்களேன்னு சொல்லி போட்டு விட்டுட்டு அழுது வெளியில வரும் அந்த ஏஜ் பிள்ளை உண்டால். ஆனால் வில்மா ரொடோல்ஃப் தனக்குத்தானே 50 மீட்டர் ஓடிக்கொண்டிருக்கிற நேரம் சொல்றா, ஒரு நாள் நான் நடப்பன் என்று நம்பினன், நான் நடந்தன், ஒரு நாள் நான் ஓடுவன் என்று நம்பினேன், தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், ஒரு நாள் நான் இந்த உலகத்திலே வேகமாக ஓடுற பெண்ணாக வருவன் என்று சொல்லிட்டு நம்புறேன், அதுவும் நடக்கும் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு அந்த புள்ள மெதுவாக அந்த 100 மீட்டர் ஓடி முடிக்குது. இப்படி தொடர்ந்து என்ன செய்யுதுன்னு அதை ப்ராக்டிஸ் பண்ண புள்ள 15 வருஷமா ஒரு ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் மீட்ல வின் பண்ண ஆரம்பிக்குது. அப்படியே யூனிவர்சிட்டி ஆஃப் டென்னசிக்கு என்ன செய்யுதுன்னு அந்த புள்ள வந்து செலக்ட் ஆகி யூனிவர்சிட்டியும் போகுது. அங்கே போயிட்டு அத்லெட்டிக்ல பார்ட்டிசிபேட் பண்ணுறான். மிச்சம் ஆக்டிவாக இன்வால்வ் ஆகி பார்ட்டிசிபேட் பண்ணுற நேரம் அங்கே ஒரு கோச் பார்க்குறார், அத்லெட்டிக் கோச் இயன் டெம்பிள் என்று சொல்லக்கூடியவர். பார்த்துட்டு என்ன செய்கிறாருன்னு கண்டால் வில்மா கிட்ட வந்து கேட்குறார், வில்மா நான் உன்ட்டு என்னமோ ஒரு ஸ்பெஷலாக பார்க்குறேன், எனக்கு விளங்குது நீ என்னமோ ஒன்றை தேடி போய் கொண்டிருக்கிறாய், அப்படி என்னதான் நீ அடையிடம் சொல்லிட்டு ஆசைப்படுறாய் என்று கேட்குறார். இந்த வில்மா சொல்றா, ஐ வாண்ட் டு பிகம் த ஃபாஸ்டஸ்ட் உமன் ஆன் திஸ் எர்த், இந்த உலகத்திலேயே வேகமாக ஓடுற பெண்ணாக வரணும் என்று நான் ஆசைப்படுறேன்னு சொல்லி போட்டு சொன்னான். இதை கேட்டதும் அவர் பார்க்கிறார், இவள்ட இந்த வில்மாட மனசுல இருக்கிற ஆழத்துல பதிஞ்சு இருக்கிற அந்த ஆர்வம் இருக்குது, தேவை இருக்குது, சாதிக்கணும் என்று சொல்ற ஒரு வகையான தாகம் இருக்குது. இதை வச்சு பார்க்குற நேரம் அவள்கிட்ட இருக்கிற திறமைகளை வச்சு பார்க்குற நேரம் ஒரு நாள் வருவாள் உலகத்துல வேகமாக ஓடுற பெண்ணாகன்னு சொல்றது அவருக்கு உறுதியா தெரியுது. இப்போ அவர் சொல்றார், எஸ் ஒன் டே யூ வில் பிகம் த ஃபாஸ்டஸ்ட் உமன் ஆன் திஸ் எர்த், நான் அதுக்கு என்ன செய்வேன்னுக்கன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லி போட்டு அவருக்கு கோச் பண்ண ஆரம்பிக்கிறார். அவர கோச்சிங்க்கு கீழே ப்ராக்டிஸ் பண்ண இவ 1960s அமெரிக்காவை ரெப்ரசன்ட் பண்ணி ஒலிம்பிக்ஸுக்கு வர ரோம்ல நடந்த ஒலிம்பிக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு. தெரியும் ஒலிம்பிக்னு சொல்றது உலகத்தில் இருக்கிற பெஸ்ட் ஆஃப் த பெஸ்டோட என்ன செய்யணுக்குன்னா கம்பீட் பண்ணும். அவருக்கு இந்த பிகஸ்ட் சேலஞ்ச் யாருன்னு கண்டால் அங்க வந்திருந்தாங்க ஜூட்டா ஹேமன் சொல்லி போட்டு. அவ இதுக்கு முந்தின எந்த ஒரு அத்லெட்டிக் மீட்லையும் தோத்ததே இல்லை. இவ தான் இருந்த ஆகப்பெரிய சேலஞ்ச் 100 மீட்டர் டேஷ். ஓடினா ஒரு புல்லட் மாதிரி தான் இருந்துச்சு, துப்பாக்கில இருந்து பாஞ்ச புல்லட் மாதிரி தான் ஓடினா. வேர்ல்ட் ரெக்கார்ட் வச்சு என்ன செய்யறான்னு கண்டா ஜூட்டா ஹேமனை பீட் பண்ணி வேர்ல்ட் ரெக்கார்டோட ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் எடுக்கிறான். 200 மீட்டரும் அதே மாதிரி ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டோட ஒரு கோல்டு மெடல் எடுக்கிறான். 4x100 மீட்டர் ரிலே அதுலேயும் வேர்ல்ட் ரெக்கார்டோட கோல்டு மெடல் எடுக்கிறான். இந்த உலக வரலாற்றில் ஃபர்ஸ்ட் உமன் டு வின் 3 கோல்டு மெடல்ஸ் வித் 3 வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் யாருன்னு கேட்டோம்னு கண்டா அது வில்மா ரொடோல்ஃப்னு சொல்லி போட்டு உலகம் அழியும் மட்டும் என்ன செய்யப்படும் கண்டால் பேசப்படும். இதில் நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், படிச்சு கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் என்னண்டா, எந்த புள்ள நிலத்துல காலை வைக்காதுன்னு டாக்டர் சொன்னாங்களோ அதை என்ன செஞ்சாங்கன்னு கண்டால் அந்த பிள்ளையத்தான் இந்த உலகத்திலேயே வேகமாக ஓடக்கூடிய பெண்ணாக மாற்றினது மட்டும் இல்லாமல் 3 வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸோட 3 கோல்டு மெடல்ஸ் வின் பண்ணக்கூடிய ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வின் பண்ணக்கூடிய பிள்ளையாக மாற்றினது யாருன்னு பார்த்தோம்னால் அது அந்த தாய். அந்த தாயும் அந்த டாக்டர் சொன்னதுக்கு பிறகு
எஸ் ஏண்ட புள்ள நடக்காதே, ஏண்ட புள்ள என்ன செய்யாத போகுதுன்னு வாழ்நாள் ஃபுல்லாக இப்படியே தானே வந்து வீல் சேரில் தானே இருக்க போகுதுன்னு சொல்லி போட்டு அந்த தாயும் சேர்ந்து அழுதிருந்தால் அது அந்த புள்ள நம்பிருக்கு முழுமையாக. எஸ் நான் வாழ்நாள் முழுக்கவும் இப்படித்தான் இருக்கணும், நிலத்தில் கூட என்னால் கால் வைக்க முடியாதுன்னு சொல்லி போட்டு அந்த புள்ள என்ன செஞ்சிருக்கும்னால் நம்பி அப்படியே இருந்துட்டு அப்படியே இறந்து போயிட்டு இருக்கும். ஆனால் அந்த தாயோட நம்பிக்கை எப்படி இருந்தது, ஏண்ட மகள் ஒரு நாள் ஓடுவாள் என்று நம்பினாள், ஓடினாள். உலகத்திலே வேகமாக ஓடுற பெண்ணாக வருவாள் என்று அந்த தாய் நம்பினாள். அதையும் என்ன செஞ்சாள்னு கண்டால் இந்த பிள்ளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக மாறினாள். ஆக பெற்றோர்களான நாங்கள் எந்த அளவு எங்களோட பிள்ளைங்களை நாங்கள் நம்புகிறோமோ, அவங்களுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் நம்பிக்கை ஊட்டக்கூடியவங்களாக இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன செய்வாங்கன்னு எங்களோட பிள்ளைகள் மாறுவாங்க. ஸோ இந்த நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகள்னு சொல்கிற விஷயத்தில் பேரண்ட்ஸ் மிச்சம் கவனமாக இருக்கணும். ரெண்டாவது விஷயம் தான் என்னென்னா, வீட்டு சூழல்னு சொல்கிறது பிள்ளைங்களுக்கு ஒரு சொர்க்கத்தின் சாயலை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். தாயும் தந்தையும் இருக்கிறாங்கன்னு கண்டால் பிள்ளைங்கள் தெரியணும் வீட்டுள்ளுக்கு சந்தோஷம் என்று சொல்கிற சாமான் இருக்கும். தாயும் தந்தையும் இருக்கிற இடத்துல நாங்கள் கூடுதலான நேரம் இருக்கணும்னு பிள்ளைங்கள் விரும்பணும். அந்த அளவுக்கு தாய்க்கும் தந்தைக்கும் மட்டும் ஒரு அந்யோன்யமான உறவு இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடியவங்களா இருக்கணும். ஒருத்தர் சந்தோஷப்படுத்தக்கூடியவங்களா இருக்கணும். எந்த அளவுக்கு நான் சைக்காலஜிஸ்ட் சொல்லுவாங்க, ஒரு தாயும் தந்தையும் பிள்ளைங்களோட இருக்கிற நேரம் தந்தை இருந்தாருன்னு தாயோட சேர்ந்து கொண்ட மாதிரி உட்கார்ந்து கொள்றது கூட அந்த பிள்ளைங்களுக்கு என்ன மெசேஜை கொடுக்கும் என்று கண்டால், அடடா என்ன தாயும் தந்தையும் இவ்வளவு ஒத்துமையா பாருங்களேன், எந்த நேரம் ஒட்டி பிறந்தவங்க மாதிரியே இருக்கிறாங்களே என்று சொல்லி போட்டு அந்த பிள்ளைகளுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷம் என்ன செய்யும், நாங்களும் இப்படித்தான் இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி போட்டு சரி ஒரு அமைப்பு அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கும். வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு ஆசையை ஆர்வத்தை கொடுக்கும் பிள்ளைங்களுக்கு. மாறாக வீட்டு வந்து எந்த நேரம் ஒரு சண்டைக்குரிய சூழலாக பிரச்சனைக்குள்ள ஒரு இடமாக இருக்கும் என்றால் பிள்ளைங்கள் பார்ப்பாங்க என்னன்னு, இது ஒரு நரகத்துடைய சாயலாக இருக்குது, அப்பா வீட்டுள்ளுக்கு இருக்க விருப்பம் இல்லாமல் இருக்குது, பேரண்ட்ஸ் இருக்கிற இடத்துல இருக்கப்படாது, இவங்களோட பேசப்படாதுன்னு சொல்லிவிட்டு பிள்ளைங்கள் என்ன செய்வாங்கன்னு கண்டால் அந்த இடத்தை விட்டு போகிறதுக்கு தான் யோசிப்பாங்க. ஸோ நாங்கள் என்ன செய்வோம்னுக்கன்னா அந்த ஒரு சந்தோஷமான சூழலை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறது மிச்சம் ஒரு பொறுப்பான வேலையாக இருந்து கொண்டிருக்குது. இதில் குறிப்பாக பெற்றோர்கள் விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, விட்டு கொடுக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர். என்னால் அவர் சந்தோஷமாக இருக்கணுமே, அதன் மூலம் என் பிள்ளைங்கள் சந்தோஷமாக இருக்கணுமே நினைக்கணும். இதுக்கு நல்ல உதாரணம் தான் டாக்டர் அப்துல் கலாம்ட ஃபேமிலி. அப்துல் கலாம் தெரியும், ராமேஸ்வரத்தில் பிறந்தவர், இந்தியாவில் ஒரு பின் தங்கின பகுதி. அவனோட வாப்பாவை பார்த்தோம்னு கண்டா அவர் ஒரு பள்ளியில் இமாமாக இருந்தவர். ஸோ இந்த மனுஷன் அவருக்கு ஒரு விஷன் இருந்தது, அவருக்கு ஒரு இலக்கு இருந்தது. என்னென்னா இந்த பிள்ளைங்கள் எல்லாத்தையும் ஒரு பெரிய ஒரு ஆக்களாக ஆக்கி பார்க்கணும்னு சொல்லி போட்டு ஒரு நாள் என்ன செய்கிறாங்கன்னு கண்டால், அப்துல் கலாம்ட உம்மா அப்துல் கலாம் சின்னதாக இருக்கிறனா அப்துல் கலாம்ட வாப்பாவுக்கு டின்னர் சர்வ் பண்ணி கொண்டிருக்கிறா, இரவு சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கிறா. ரொட்டி தான் சமைச்சிருந்தாங்க. இப்போ அங்கால இருக்கிறார் அப்துல் கலாம்ட வாப்பா, இங்கால இருந்து அப்துல் கலாம்ட உம்மா கொடுக்குறாங்க ரொட்டி. பக்கத்தில் இருக்கிறார் அப்துல் கலாம். அப்துல் கலாம்ட உம்மா கொடுக்குற நேரம் சொல்கிறா, மன்னிச்சு கொள்ளணும் நீங்கள், என்னதுக்குன்னு கேட்குறார். வேற ஒன்றும் இல்லை, இன்றைக்கு கொஞ்சம் ரொட்டி தீஞ்சு போச்சு, இவங்களுக்கு இன்னொரு ரொட்டி செஞ்சு கொடுக்கக்கூடிய அளவு கூட வசதி கூட இல்லை மாவு வாங்கி. இப்போ மிச்சம் மனசுடைஞ்சு சொல்கிறா, ரொட்டி தீஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நான் எப்படி நடக்காமல் பார்த்துக்கொள்கிறேன் கருத்துப்பட சொல்கிறா. இப்போ அப்துல் கலாம் நடுவில் இருந்துட்டு பார்க்குறாரு, இப்போ உம்மா ரொட்டி தீஞ்சு போச்சுன்னு மன்னிப்பு கேட்குறாங்களே, வாப்பாட ரியாக்ஷன் இப்போ எப்படி வரப்போகுது, வாப்பா எப்படி கோம் எடுக்க போகிறாங்களோ தெரியலையேன்னு சொல்லி போட்டு என்ன செய்கிறாங்கன்னு கண்டால், இப்போ அப்துல் கலாம் பார்த்து கொண்டு இருக்கிறார். இப்போ வாப்பா சொல்கிறார், பரவாயில்லம்மா ரொட்டி தானே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு தீஞ்ச ரொட்டின்னா சரியான விருப்பம், தீஞ்ச ரொட்டின்னா சரியான விருப்பம் என்று சொல்லிட்டு என்ன செய்கிறார், சந்தோஷமாக சிரிச்சு சிரிச்சு சாப்பிட்றார் வளமைக்கு மாத்தமாக. அப்துல் கலாமுக்கு விளங்க மாட்டேங்குது, என்ன அப்பா உம்மா மன்னிப்பு கேட்குறாங்க ரொட்டி தீஞ்சு போச்சுன்னு, வாப்பா என்ன சொல்கிறார் என்றால், பரவாயில்ல இது அப்படி இருக்கட்டும் சொல்லி போட்டு, அதாவது எனக்கு தீஞ்ச ரொட்டி விருப்பம் சொல்லி போட்டு என்ன செய்கிறாருன்னா இவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்றாருன்னு. இப்போ வாப்பும் சிரிச்சு சிரிச்சு வளமையை விட சந்தோஷமாக சாப்பிட்டு அந்த ரூமும் போய் கொண்டிருக்கிறார். அப்துல் கலாம் சின்ன பொடி என்ன செய்கிறான்னு டக்குன்னு வாப்பாட பின்னால் ஓடி போயிட்டு வாப்பா ரூமுக்கு போனதும் பின்னால் தட்டி கேட்குறாரு, வாப்பா நீங்கள் எனக்கு ஒரு உண்மையான விஷயத்தை சொல்லணும், உண்மையை சொல்லணும். பாப்பா கேட்குறாரு, என்ன ராஜா? இப்போ அப்துல் கலாம் சொல்கிறார், பாப்பா எனக்கு சொல்லுங்கள் பாப்பா, நீங்கள் உண்மையிலே உங்களுக்கு தீஞ்ச ரொட்டி விருப்பமா, உங்களுக்கு உண்மையிலே தீஞ்ச ரொட்டின்னா விருப்பமாண்டு. இப்போ வாப்பா சொல்கிறார், இல்லை ராஜா எனக்கு தீஞ்ச ரொட்டி விருப்பம் இல்லை,
ஆனால் உங்களோட உண்மை இந்த வீட்டுக்காக வேண்டி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எந்த வேலைகள் எல்லாத்தையும் பார்த்து செய்கிறாங்க, உங்களாரையும் வளர்த்தெடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. போயும் இந்த தீஞ்ச ரொட்டிக்காகவே நாங்கள் அவனோட கோவம் எடுத்துருவேன் கண்டால், அவனோட மூஞ்சியில் பாஞ்சிருவென்றால் அவனோட மனசு எவ்வளோ கவலைப்படும். அவங்க இவ்வளோ பண்ணுற தியாகத்துக்கு எந்த ஒரு பெருமதியும் இல்லாமல் போயிருமே மகனே. ஆகவே தான் நான் என்ன செஞ்சேன்னு கண்டால், எனக்கு தீஞ்ச ரொட்டி நான் விருப்பம் சொல்லி போட்டு சாப்பிட்டேன். அது எல்லாத்த விட என்னென்னு எங்களுக்கு பெரிய ஒரு இலக்கு இருக்குது, உங்களாரையும் பெரிய ஒரு ஆளாக்கி பார்க்கணுமெண்டு. ஆக அந்த பயணத்தில் இந்த சின்ன ரொட்டி விஷயங்களுக்கெல்லாம் நான் அலட்டி கொண்டேன் என்றால் எங்களோட குடும்பம் டிஸ்டர்ப் ஆகுமே. குடும்பம் டிஸ்டர்ப் ஆகிருச்சுன்னு கண்டால் நாங்கள் நினைக்கிற ஆளாக உங்களால் மாற்ற இல்லாமல் போயிருமே. ஆகவே அதோட வச்சு பார்க்குறது இந்த ரொட்டி என்ற சொல்கிறது சின்ன விஷயம் ராஜா அந்த கருத்துப்பட சொல்கிறார். அப்படியான ஒரு சந்தோஷமான ஒருத்தருக்கு விட்டு கொடுக்குற குடும்பத்தில் வளர்ந்ததுனால தான் என்னமோ தெரியல, இந்த அப்துல் கலாம்னு சொல்கிறவர் ராமேஸ்வரத்தில் பிறந்தாலும் அவர் இந்தியாவுக்கு என்ன செஞ்சிருக்கிறார்னு கண்ட ஒரு ஜனாதிபதியாக வந்திருக்கிறார். உலகம் போன்ற ஒரு கிரேட் சயின்டிஸ்டாக இருந்திருக்கிறார். எல்லாத்த விடவும் என்னென்றால் அவர் இறந்து போன நேரம் ஈவன் அமெரிக்கா கூட என்ன செஞ்சிச்சென்று கண்டால் தன்னோட ஒயிட் ஹவுஸில் அவங்களோட நேஷனல் ஃப்ளாக் தேசிய கொடிய அரை கம்பத்தில் தொங்க விட்டு சொல்லிச்சது என்னென்றால், இந்த உலகத்திலிருந்து முக்கியமான ஒரு ஸ்காலர் என்ன செஞ்சுருக்கிறாருன்னா எங்களை விட்டு விடை பெற்று போயிட்டிருக்கிறார். அந்த துக்கத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்னுக்குன்னா எங்களோட தேசிய கொடிய அரை கம்பத்தில் தொங்க விடுறோம்னு சொல்லிச்சது. ஸோ இவ்வளோ உலகம் போற்றக்கூடிய ஒரு ஆளாக வந்ததுக்கு காரணங்களில் இதுவும் உண்டா இருக்குமோன்னு சொல்லிட்டு நினைக்க தோணுது. ஸோ வீட்டு சூழல்னு சொல்கிறத எப்படி இருக்கணும்னுனால் அமைதியானதாக இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு ஸ்கூல் போயிட்டு இருந்தேன். அங்கே ஒரு டீச்சர் குறிப்பிட்ட ஒரு பிள்ளையை பற்றி பேசுகிறாங்க. இந்த பிள்ளை சரியான குழப்பம் போடுது, சரி எல்லாருக்கும் அடிக்குது, எல்லாரோடையும் சண்டைக்கு போகுது என்று. நான் அந்த டீச்சர்கிட்ட கேட்டேன், நீங்கள் இந்த ஃபேமிலியை பற்றி நீங்கள் விசாரிச்சிங்களா? அவர் சொல்கிறா, எஸ் விசாரித்தோம். என்ன மாதிரி? அந்த வீட்லேயும் அடிக்கடி சண்டை நடக்குமாம். யார் யாருக்கு இடையில்? தாயும் தந்தையும் அடிக்கடி சண்டை பிடிச்சு கொள்ளுவாங்களாம். ஸோ நீங்கள் இந்த பேரண்ட்ஸை கூப்பிட்டு விளங்கப்படுத்தினீங்களா, இப்படித்தான் செய்து உங்களோட சண்டையினால் இந்த பிள்ளையோட மனசு பாதிக்கப்பட்டு அந்த பிள்ளையும் என்ன செய்யுதுன்னு கண்டா ஒரு சண்டை பிடிக்கக்கூடிய பிள்ளையாக இருக்குது, மற்றவங்களோட இணைஞ்சு போகாமல் இருக்குதுன்னு சொல்கிறத விளங்கப்படுத்தினீங்களாண்டு. இப்போ அவள் சொல்கிறான், நான் இப்படித்தான் செய்து பிள்ளை இப்படி குழப்பம் போடுதுன்னு சொல்கிற நேரமே அந்த பேரண்ட்ஸ் சொன்னாங்களாம் என்னண்டா. அவள் சொல்கிறான், இப்படித்தான் நாங்கள் வீட்டில் நானும் அவரும் சண்டை பிடிச்சு கொள்ளுவோம். சில வேளை அதை பார்த்துட்டு தான் பிள்ளை இங்கே சண்டை பிடிக்குதோ தெரிய இல்லாண்டு. நான் சொல்ல வர்றது என்னன்னா, அந்த பேரண்ட்ஸுக்கு தெரியுது தங்கட சண்டையால் பிள்ளை பாதிக்கப்படுதுன்னு சொல்லி போட்டு இவங்க பிள்ளைய முன்னுக்கு வச்சாங்கன்னு கண்டால் எப்பவும் நினைக்க அடடா இதான் எனக்கு இந்த சண்டையினால் பிள்ளைட மனசு பாதிக்கப்படுது, அவங்களோட ஃபியூச்சர் பாதிக்கப்படுமே என்று சொல்லி போட்டு விளங்கி அதை ஒரு கான்ஷியஸாக மனசுள்ளுக்கு எடுத்து செய்வாங்கன்னு கண்டால் இந்த மாதிரியான சண்டைகள் என்ன செய்யாதுன்னு கண்டால் வராது. ஆகவே பெற்றோர்களை மிச்சம் கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு கண்டால், பிள்ளைங்களுக்கு முன்னுக்குள்ளுக்கு எங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட அவங்களுக்கு காட்டிக்கொள்ளாத முறையில் இருக்கணும். இதை நாங்கள் என்ன செய்வோம்னு வேறையாக உட்கார்ந்து பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பில் இருக்கணுமே இல்லாமல் பிள்ளைங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமும் தெரிய வரப்படாது. அடுத்த விஷயம் தான் பெற்றோர்கள்னு சொல்கிற நேரம். பிள்ளைங்களோட விஷயத்தில் நிறைய நேரம் செலவிடுங்க. அவளை கூட்டிக் கொண்டு என்ன செய்யுங்கன்னு நீங்கள் சில்ட்ரன் பார்க் போங்க, அவளை கூட்டிக் கொண்டு பொட்டானிக்கல் கார்டன் போங்க, அவளை கூட்டிக் கொண்டு ஜூக்கு போங்க, அவளை கூட்டிக் கொண்டு பீச்சுக்கு போங்க. பிள்ளைங்கள் இது எல்லாத்தையும் எதிர்பார்க்குறாங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து. நான் என்னை வாப்போட கையை பிடிச்சி கொண்டு பள்ளிக்கு மட்டும் நடந்து போகணுமென்று ஆசைப்படுறாங்க, என்னை வாப்போட நான் ஷாப்பிங் போகணுமென்று ஆசைப்படுறாங்க, என்னை வாப்போட நான் விளையாடணுமென்று ஆசைப்படுறாங்க. இப்படி எல்லாம் இருக்கிற நேரம் என்ன செய்யணுன்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆக பெருமதியான ஒரு சாமான் தான் பிள்ளைங்களுக்கு என்னண்டுக்கன்னா ஒரு டைம் என்று சொல்கிறது. த மோஸ்ட் ப்ரெஷஸ் கமாடிட்டி, ஆக பெருமதியான ஒரு சாமான் தான் அது. இதை என்ன செய்கிறோம்னுக்கண்டா, இதை கொடுக்காம நாங்கள் வேறு எதை கொடுத்தாலும் மெட்டீரியல்ஸாக பிள்ளைங்களுக்கு எதையும் வாங்கி கொடுக்கலாம். ஆனால் அந்த எந்த ஒரு சாமானும் என்ன செய்யாதுன்னு கண்டால் தன் பெற்றோர்கள் நேரம் கொடுக்குற மாதிரி ஒரு பெருமதியான ஒரு சாமானாக இருக்காது. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் பெற்றோர்கள் என்ன செய்யணுன்னு கண்டால் கவனம் எடுக்கணும். பிள்ளைங்கள் உள்ளுக்கு ஏங்கி கொண்டு இருக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கு. ஒரு வாப்பா என்ன செய்கிறாருன்னு கண்டால் தன் தொழிலை முடிச்சு கொண்டு வீட்டில் ரெஸ்ட்டாக உட்கார்றார். உட்கார்ந்ததும் அவர் இளைய மகன் சின்ன மகன் போயிட்டு வாப்போ தட்டி சொல்கிறார், வாப்பா எனக்கு ஒரு 500 ரூபா சல்லி தாங்களே. வாப்பா மகனை பார்த்து சொல்கிறார், உனக்கு இந்த சின்ன வயசில் 500 ரூபான்னு சொல்லிவிட்டு மகனுக்கு ஏசி அனுப்பி விட்டுறார். மகனும் அப்படியே போயிட்டு தூங்க போயிட்டான். வாப்பா இரவு சாப்பாட்டெல்லாம் முடிச்சுட்டு தூங்க போகிற நேரம் இப்போ ஞாபகம் வருது, அடடா மகன் 500 ரூபா சல்லி கேட்டானே, என்னத்துக்கோ தெரியல, வளமையை எப்படியெல்லாம் கேட்க மாட்டானேன்னு சொல்லி போட்டு இறக்கம் என்ன செய்கிறாருண்டா பொக்கெட்டில் இருந்த 500 ரூபா சல்லி எடுத்துகிட்டு போயிட்டு மவனை தட்டுறார். பெட்டில் இருந்தான். மவன் வாப்பாவை கட்டது பாப்பான்னு சொல்லிவிட்டு எலும்பி உட்காந்துட்டான்.
இப்போ வாப்பா என்ன செய்கிறாருன்னு மகனை நீங்கள் 500 ரூபா கேட்டீங்களே இந்த இருக்குதுன்னு சொல்லி கொடுக்குறாரு. மகன் எடுத்து என்ன செய்கிறான், அதை பிளவுக்கு கீழே வைக்கிறான், தலையணை கீழே வைக்கிறதுக்கு தூக்குற நேரம் பார்த்தால் ஏற்கனவே அதுக்கு கீழே நிறைய சல் இருக்குது. இதை பார்த்த வாப்பாவுக்கு கோபம் வந்துருச்சு. நீ இவ்வளவு சல்லியை வச்சு கொண்டு தானே என்கிட்ட காசு கேட்டிருக்கிறாய், ஏன் காசு கேட்டாய் என்று திருப்பியும் கேட்குறார். இப்போ மகன் சொன்னான், வாப்பா நான் உங்களுக்கு ஒரு 2 வீக்ஸுக்கு முந்தி 2 கிழமைக்கு முந்தி உங்கள்கிட்ட கேட்டேன், நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறதுண்டு. நீங்கள் சொன்னீங்க ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிக்கிறதுண்டு. வாப்பா நான் அந்த நாளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு கிடைக்கிற காசு எல்லாத்தையும் சேர்த்து 500 ரூபா சேர்த்துட்டேன் வாப்பா. இந்த இருக்குது நீங்கள் தந்த 500 ரூபாயும் சேர்த்து 1000 ரூபா இருக்குது வாப்பான்னு அந்த பிளவுக்கு இருந்த சல்லி அவ்வளோவும் எடுத்து வாப்பட கையில் கொடுத்துட்டு சொன்னான், வாப்பா இந்த இருக்குது 1000 ரூபா. இப்போ நீங்கள் என்ன செய்யணும் என்றால், இந்த 1000 ரூபா நாளைக்கு ஒரு நாளைக்குள்ள சம்பளத்தை உங்களோட கையில் நான் தந்திருக்கிறேன். நாளைக்கு ஒரு நாள் லீவு போட்டு நீங்கள் என்னோட வீட்டில் இருக்கணும் வாப்பா. நான் உங்களோட நிறைய பேசணுமென்று ஆசைப்பட்றேன் வாப்பா. நான் உங்களோட நிறைய விளையாடணுமென்று ஆசைப்பட்றேன் வாப்பா. உங்களோட கையை பிடிச்சிட்டு நான் டவுனுக்கெல்லாம் போய் வரணும்னு வரேன் சொல்லி போட்டு ஆசைப்பட்றேன் வாப்பான்னு சொல்லி போட்டு மவன் என்ன செய்கிறான்னு கண்டால் தண்டை வாப்பாவோட நேரம் கழிக்க வேண்டிய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறான். உண்மையில் என்ன செய்ய பார்க்குறான்னு கேட்டால் மவன் வாப்பாக்கு சம்பளம் கொடுத்தாவது ஒரு நாள் வாப்பாவை நான் வச்சு கொள்ள மாட்டேனா என்று யோசிக்கிற அளவுக்கு இருக்குது. நான் சொல்ல வர்றது என்னென்றால், ஒவ்வொரு பிள்ளைக்குள்ளுக்கும் ஆசை இருக்குது, நான் என் பாப்பாவோட நேரம் கழிக்கணும், என் உம்மோட நான் நிறைய பேசணும், இப்படி இந்த ஆசை இருக்குது பிள்ளைங்களுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி பெற்றோர்கள் வெளியில் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போன இடங்கள்ல பிள்ளைங்கள் இனிலன்ற மாதிரி மனதளவில் சந்தோஷமாக இருப்பாங்க. இதுக்கு உதாரணம் சொல்லாமல் என்னென்னா, நீங்கள் பிள்ளைங்களை ஒரு பொட்டானிக்கல் கார்டனுக்கு கூப்பிட்டு போகிறீங்கன்னு வைங்க, பிள்ளை என்ன செய்யணும்னு கண்டால் வாப்பட கையை பிடிச்சு கொண்டு அப்படியே வரும். வந்த பிள்ளை என்ன செய்யுதுன்னு கண்டால் டிக்கெட் கிழிச்சதுமே கேட்டோட அந்த பிள்ளை வாப்பட கையை விட்டுட்டு தூரத்துக்கு ஓடி போகுது. தூரத்துக்கு ஓடி போயிட்டு தூரத்துல இருந்து என்ன செய்யுதுன்னு கை காட்டுது, நான் இங்கே இருக்கிறேன். அந்த பிள்ளை என்ன சொல்லுதுன்னா, நான் சந்தோஷமான ஒரு இண்டிபெண்டான இடத்துக்கு வந்திருக்கிறேன், இன்றைக்கு என்ன பேரண்ட்ஸ் எனக்கு கூப்பிட்டு வந்திருக்கிறாங்கன்னு சொல்கிற அந்த சந்தோஷத்தை என்ன செய்யுதுன்னு பிள்ளை வெளிப்படுத்துது. ஆக இந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டிட்டு நாங்கள் தான் போகணும், அதுக்காக நேரம் நாங்கள் தான் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு என்ன செய்யணுன்னால் வீட்டில் வாப்பமார் கட்டாயம், குறிப்பாக தந்தைகள் டைம் எடுத்தே ஆகணும் இந்த விஷயத்துக்கு. இல்லைன்னா பிள்ளைங்கள் அதை என்ன செய்வாங்கன்னா பெரிய ஒரு குறையாக பார்ப்பாங்க. ஸோ பேரண்ட்ஸ் என்ன செய்ய வேண்டியிருக்குதுன்னா, பிள்ளைங்களுக்காக வேண்டிய நேரம் எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அடுத்த விஷயம் தான் என்னென்னு கண்டா, பிள்ளைங்களுக்கு வாசிப்பு என்று சொல்கிற ஒரு நல்ல பழக்கம், உலகத்தில் ஒரு இனிலன்ற மாதிரி ஒரு நல்ல பழக்கம் இருக்கும் என்று கண்டால் அது வாசிப்புத்தான் என்று சொல்லி போட்டு சொல்லுவான். ரீடிங் மேக் த ஃபுல் மேன். ஒரு வாசிப்பு என்று சொல்றது ஒரு மனிதனை முழு மனிதன் ஆக்கும் என்று சொல்லுவாங்க. அது 100% இல்லை, 200% சரி என்று சொல்லலாம். ஏண்டால் ஒரு புத்தகத்தை எடுப்போம் என்று கண்டால் அந்த புத்தகம் சொல்றது என்னென்னா, அறிவினதும் ஞானத்தினதும் களஞ்சியம் என்று சொல்லுவோம். இந்த அறிவையும் ஞானத்தையும் ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னு கண்டால், தன்ட்ட உள்ளது அவ்வளவையும் என்ன செய்கிறாருன்னு கண்டால் போட்டுத்தான் ஒரு புத்தகத்தை எழுதுறார். அது எப்படியாவது ஒரு இன்டர்நேஷ்னல் பெஸ்ட் செல்லராக மாற்றிட மாட்டோமா, அது ஒரு நேஷனல் பெஸ்ட் செல்லராக மாற்றிட மாட்டோமான்னு சொல்கிற ஒரு ஆசையோட என்ன செய்வாங்கன்னு கண்டால் தன்னை நேர காலங்களை ஒதுக்கி தன்ட்ட இருக்கிற முழு அனுபவம், ஆற்றல், அறிவு எல்லாத்தையும் போட்டு எழுதுவாங்க. இது அவர் பல வருஷ கணக்குகள் பெற்ற அனுபவத்தின் மூலம் அந்த புக் வெளியில் வரும். அதை நாங்கள் ஒரு 2 கிழமையில் வாசிப்போம் என்றால் என்ன நடக்கும்னு கண்டால், அதுள்ள அவ்வளவு அறிவையும் ஞானத்தையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 2 கிழமைக்கு ஒரு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்கும் என்று கண்டால் ஒரு வருஷத்துக்கு 26 புத்தகங்கள் வாசிக்கலாம். 26 புத்தகங்கள் வாசிச்சோம்னு கண்டால் 26 ஸ்காலர்ஸ் உள்ள நாலேஜ் அண்ட் இன்டெலிஜென்ஸ் என்ன செய்யும் கண்டால் எங்களுள்ளுக்கு வரும். ஸோ அந்த நாலேஜ் அண்ட் விஸ்டம், அந்த அறிவையும் ஞானத்தை நாங்கள் 26 ஸ்காலர்ஸை உள்ளுக்கு எடுத்துக்கொள்வோம் என்று கண்டால் எங்களோட பிள்ளைங்கள் என்ன செய்வாங்கன்னு கண்டால், அதை வாசித்த பிள்ளை என்ன செய்யணுங்கன்னா ஒரு ஆர்டினரியான பிள்ளையாக, ஒரு சாதாரண பிள்ளையாக இருக்காது, ஒரு எக்ஸ்ட்ராடினரியான பிள்ளையாக தான் என்ன செய்யணும்னு கண்டால் அந்த பிள்ளை மாறுறதை பார்க்கலாம். இதுக்கு என்ன செய்யணும்னு கண்டால், நாங்கள் வாசிக்க பற்றி நிறைய எவ்வளோதான் பிள்ளைங்களோட நாங்கள் பேசிட்டாலும் அந்த பிள்ளை புத்தகத்தின் பக்கம் போவாது. பெரும்பாலான வீடுகளில் இப்படித்தான், நாங்கள் ஒரு ப்ரோக்ராமுக்கு வருவாங்க, வாசிப்பை பற்றி நாங்கள் ஒரு 1/2 மணி நேரம் பேசுகிறோம்னு கண்டால் அது எல்லாத்தையும் கேட்டுட்டு போயிட்டு என்ன செய்வாங்கன்னு கண்டால் பிள்ளைங்கள்ட்ட போயிட்டு அதே செய்தியை சொல்லுவாங்க. இப்போ பிள்ளையும் என்ன செய்யும் கண்டால், அடடா வாசிப்புன்றது இவ்வளோ முக்கியமா என்று சொல்லி போட்டு கேட்டு பிள்ளை என்ன செய்ய போகுதுன்னு கண்டால் இன்ஸ்பயர்டாகி அது புக் கொண்டு எடுத்துகிட்டு சோஃபாவில் உட்காரம் வாசிக்கிறது. இவ்வளோ நேரம் இந்த பிள்ளைக்கு ப்ரீச் பண்ணினவங்க, அட்வைஸ் பண்ணவங்க, அதில் பிரயோஜனத்தை விளங்கப்படுத்தினாக்கள் என்ன செய்வாங்க என்றால், அந்த பிள்ளை வாசிச்சுட்டு இருக்கிற நேரம் இவங்க டிவிக்கு முன்னுக்கு போயிட்டு உட்காந்துட்டு ட்ராமா பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த பிள்ளை புக்கை வச்சுட்டு இருக்கிற பிள்ளை பார்க்க, அவங்க எனக்கு இவ்வளோ நேரம்
அட்வைஸ் பண்ணவங்கெல்லாம் டிவிக்கு முன்னுக்கு இருக்கிறாங்களே அப்படின்னு கண்டால் புக்கை விட கூடுதலாக நாலேஜ் அண்ட் இன்டெலிஜென்ஸை தரக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த டிவியாக இருக்குமோன்று நம்பி என்ன செய்யணும்னா புக்கை மூடி வச்சுட்டு அதுவும் பேரண்ட்ஸுக்கு பின்னுக்கு உட்காரக்கூடியதாக இருக்கும். இப்போ பேரண்ட்ஸுக்கு திருப்பியும் சொல்லல, அது ஏன் நாங்கள் செய்கிறோம், அதைத்தான் பிள்ளையும் என்ன செய்யணும்னுக்கண்டா பார்த்து செய்யுது. ஆகவே அந்த பிள்ளைக்கு உண்டி ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்காது. சொல்லுவாங்க வாக் த டாக்னு. நாங்கள் எதை பேசுகிறோமோ அதுதான் என்ன செய்யணும்னு கண்டால் எங்களோட செயலில் இருக்கணும். நாங்கள் இவ்வளோ அட்வைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நாங்கள் ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிப்போம் என்று கண்டால் பிள்ளை என்ன செய்யும் என்றால் அதை பார்த்துட்டு அடடா வாப்பா வாசிக்கிறாங்களே, உம்மா வாசிக்கிறாங்களே, இந்த வாசிப்பில் என்னமோ ஒரு விஷயம் இருக்கத்தான் செய்யுதுன்னு சொல்லி போட்டு அந்த பிள்ளை விளங்கி என்ன செய்யும்னு கண்டால் அதுவாகவே என்ன செய்யும்னா உட்கார்ந்து வாசிக்க ஆரம்பிக்கும். ஸோ பெரும்பாலான நாட்கள் சொல்கிறது என்னன்னு கேட்டால் எங்களுக்கு வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அக்கார்டிங் டு ரிசர்ச் சொல்லுது என்னண்டா ஒரு மனிதன் வாழ்க்கையில் 5% காலம் காத்திருப்பில் கழிக்கிறாங்க. யாரும் ரிலேட்டிவ்ஸ் வாரன்னு சொல்லியிருப்பாங்க, அதுக்காக காத்திருப்பாங்க, பஸ்ஸுக்கு காத்திருப்பாங்க, ட்ரெயினுக்கு காத்திருப்பாங்க, பில் பே பண்ண போய் காத்திருப்பாங்க, ஏன் டாக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட்டில் போயிட்டு மணித்தியால கணக்கு காத்திருப்பாங்க. ஸோ இப்படியெல்லாம் காத்திருக்கிற நேரங்களில் ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிப்போம் என்று கண்டால் அந்த காத்திருக்கிற நேரம் என்று சொல்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான நேரம், அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் மாறாக சந்தோஷமாக பிரயோஜனமாக அந்த நேரத்தை கழிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த காத்திருப்பில் உள்ள நேரத்தை மட்டும் சரியாக பாவிச்சா கூட ஒரு மனிதன் 60 வருடம் வாழ்ந்தால் கிட்டத்தட்ட 3 வருட காலங்கள் வாசிப்புக்கு மட்டும் கழிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த வாசிப்பு என்று சொல்கிற பழக்கம் இருக்குது. எங்களோட பிள்ளைங்களை ஒரு ஸ்காலராக்கி பார்க்க ஆசைப்படுற ஒவ்வொரு பேரண்ட்ஸும் கட்டாயமாக பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயம். புத்தகங்களை பெரும்பாலும் வாங்குற நேரம் நிறைய பேர் செலவாக பார்ப்பாங்க. அது உண்மையிலே ஒரு செலவு இல்லை, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்கிறத பேரண்ட்ஸ் விளங்கணும். அதுக்காக பிள்ளைங்களோட வயசுக்கு பொருத்தமான புத்தகங்களை சின்னத்திலிருந்து என்ன செய்யணும்னு கண்டால் வாங்கி கொடுக்கக்கூடியவங்களாக பேரண்ட்ஸ் மாறணும். அடுத்த விஷயம் தான் பேரண்ட்ஸ் முக்கியமாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான பழக்கம் தானே என்னடா பிள்ளைங்களை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் உண்மை பேசுறதுக்கு சொல்லிக் கொடுங்க. உண்மை பேசுதல்னு சொல்றது இருக்குதானே ஒரு மனிதன் நம்பிக்கை தன்மையை கூட்டக்கூடியதாக இருக்குது. ரசூலுல்லாஹ் பற்றி தெரியும் எங்களுக்கு. அவங்க உண்மை பேசக்கூடியவங்களாக சின்ன வயசுல இருந்து வந்தாங்க. நபித்துவத்துக்கு முந்தையே அந்த பழக்கம் இருந்தது. அதனால தான் அவர் உண்மையாளர் என்று சொல்லி போட்டு எல்லாராலும் என்ன செஞ்சாருன்னு கண்டால் நபித்துவத்துக்கு முந்தையே போற்றப்படக்கூடியவங்களா இருந்தாங்க. அவங்க பேசினாங்கன்னு கண்டால் அது சரியாத்தான் இருக்கும், ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னு கண்டால் அது சரியாத்தான் இருக்கும் சொல்லி போட்டு எல்லாரும் நம்பக்கூடியவங்களா இருந்தாங்க. ஒரு மனிதன் சாதனை என்று சொல்ற அமைப்புல முன்னுக்கு போகணும் என்று கண்டால் அவருக்கு பின்னால் ஒரு குரூப் வரணும்னு அவர் எதிர்பார்ப்பார் என்றால் கட்டாயம் என்ன செய்யணும் என்று கண்டால் அந்த உண்மை பேசக்கூடிய தன்மை இருக்கணும். குறிப்பாக தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவங்க உண்மை பேசக்கூடியவங்களா இருக்கணும். உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளும் ஒரு வாப்பா என்ன செய்யறாருன்னு கண்டால் சில்ட்ரன் பார்க்குக்கு 2 பிள்ளைங்களை கூட்டிக் கொண்டு போறார். கூட்டிக் கொண்டு போற நேரம் வெளியில போர்டு போடப்பட்டிருக்குது, 5 வருடத்துக்கு குறைஞ்ச பிள்ளைங்களுக்கு டிக்கெட் ஃப்ரீ, என்ட்ரன்ஸ் ஃப்ரீ என்று போட்டிருக்கிறாங்க. இப்போ மூத்த மகனுக்கு 6.5 வருஷம், 2வது மகனுக்கு 5.5 வருஷம். இப்போ வாப்பா என்ன செய்யறாருன்னு கண்டா மகன்மார்ட்ட சொல்றாரு, உன்ட்ட கேட்டா 4.5 வருஷம்னு சொல்லணும், உன்ட்ட கேட்டா 3.5 வருஷம் சொல்லணும்னு சொல்லி போட்டு 2 பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் பண்ணி கூட்டி கொண்டு போறார் சொல்லி கொடுத்து. இப்போ டிக்கெட்டை எடுக்க போன இடத்துல இவர் சொல்றார் எனக்கு ஒரு டிக்கெட் தாங்கண்டு. இவங்க 2 பேரும் வளர்ந்த பிள்ளைங்கள், அதனால என்ட்ரன்ஸ் உள்ளவர் கேட்கிறார், மவன்மாருக்கு 5 வருஷத்தை விட கூட போல இருக்குது, அவங்களுக்கும் நீங்கள் டிக்கெட் எடுக்கணுமேன்னு சொல்றார். இப்போ வாப்பா சொல்றாரு, இல்லை என்ன மூத்த மவனுக்கு 4.5 வருஷம், இளைய மவனுக்கு 3.5 வருஷம். இப்போ அவரும் கேட்கிறார் பிள்ளைங்கள்ட்ட, எஸ் பிள்ளைங்களும் 4.5 3.5 சொல்லுது. இப்போ என்ன செய்யறாருன்னா வாப்பா சந்தோஷமாக தனக்கு மட்டும் டிக்கெட் எடுத்துட்டு பிள்ளைங்களுக்கு டிக்கெட் இல்லாமல் கூட்டி கொண்டு போறார் கையை பிடிச்சு. இப்போ இந்த பிள்ளைங்கள் என்ன நினைக்குதுன்னு கண்டால், அடடா 50 ரூபாய்க்கு பொய் சொல்லலாம் போல் இருக்குது. வாப்பா சொல்லி கொடுக்குறாரு, என்னது 50 ரூபாய்க்கு பொய் சொல்லலாம்னு. இந்த பிள்ளை என்ன செய்யும்னு கண்டால் வளர்ந்த காலத்தில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு என்ன செய்யும்னு கண்டால் பொய் சொல்லக்கூடியதாக ஒரு பிள்ளையாக மாறுறதுக்குள்ள காரணமாக இருக்கிறது யாருன்னு கண்டால் பெற்றோர்கள் தான். சில வீடுகளுக்கு கால் வரும், கால் வந்த நேரம் மவன் தான் போயிட்டு எடுப்பான், அவன் இதுக்கு முன்ன பின்ன பொய் சொல்ல இருக்க மாட்டான். இப்போ என்ன நடக்கும்னு கண்டா அவங்க கேட்பாங்க, வாப்பா இருக்கிறாங்களா, வாப்பா இருப்பார், மவன் பாப்பான் வந்து அட வாப்பா வாப்பா உங்களுக்கு கால் வந்திருக்கு. வாப்பா சொல்லுவார், நான் இல்லைன்னு சொல்லு ராஜான்னு சொல்லிட்டு, பாப்பா இல்லைன்னு சொல்லு. இப்போ போய்த்து மவன் சொல்றான், அவனுக்கு முன்ன பின்ன பொய் சொல்லி பழக்கம் இல்லை, அதனால சொல்றான் எப்படின்னு கண்டால், வாப்பா சொன்னார் வாப்பா இல்லைன்னு சொல்ல சொன்னார், வாப்பா சொன்னார் வாப்பா இல்லைன்னு சொல்ல சொன்னார்ன்னு சொல்லி போட்டு மவன் என்ன செய்வான்னு கண்டால் முதல்ல என்ன செய்யறான்னு கண்டால் வாப்பா சொல்லி கொடுத்த பொய்ய
சரியா கூட சொல்லிக்கொள்ள தெரியாம சொல்லுவான். இப்ப இதை கேட்ட வாப்பா வந்து திருத்தி கொடுப்பார். மகனே, வாப்பா இல்லைன்னு சொல்ல சொன்னால் வாப்பா இல்லைன்னு மட்டும்தான் சொல்லணும். ஸோ நான் சொல்ற வர்றது என்னென்றால், பெற்றோர்களான நாங்க தான் என்ன செய்யறோம்னு பிள்ளைங்களுக்கு ரோல் மாடல். நாங்களே என்ன செஞ்சிட்டோம்னு கண்டால் பிள்ளையான விஷயங்களை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் என்று கண்டால் அது பிள்ளைகளை தைரியமாக அவங்க வளர்ந்த காலத்தில் செய்யக்கூடியவங்களாக மாறுவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வாப்பா என்ன செய்கிறாருன்னு கண்டால் 2 பிள்ளைங்களை கூட்டிக் கொண்டு போகிறார். பிள்ளைங்கள் பெருசாக வளர்ந்தவங்க இல்லை ஃபிசிக்கலி, ஆனால் அவங்களோட வயசு என்னன்னு கண்டால் 6.5 5.5 தான். இப்போ என்ட்ரன்ஸில் போயிட்டு 3 டிக்கெட் கேட்குறார். அங்கே போட்டிருந்தது 5 வருஷத்துக்கு குறைஞ்ச பிள்ளைங்களுக்கு என்ட்ரன்ஸ் ஃப்ரீ. இப்போ டிக்கெட் இஷ்யூ பண்ணுறவர் சொல்கிறார், அவங்களோட பிள்ளைங்களை பார்த்தால் 5 வருஷத்துக்கு குறைஞ்சவங்க மாதிரி இருக்கிறாங்களே, அவங்களுக்கு டிக்கெட் தேவையில்லைன்னு சொல்கிறார். இப்போ வாப்பா சொல்கிறார், இல்லை இவருக்கு 6.5 வருஷம், இவருக்கு 5.5 வருஷம் 3 டிக்கெட் தாங்கன்னு வாங்கி கொண்டு போகிறார். இப்போ இந்த வாப்பா என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா இந்த பிள்ளைங்களுக்கு, மகனே, அண்டர் எனி காஸ்ட் என்ன செய்ய வேணும், எவ்வளவு கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் பொய் சொல்லப்படாது ராஜா என்று சொல்றது தான் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பிள்ளைங்களும் என்ன செய்வாங்கன்னு கண்டால், வாப்பா உண்மையிலே இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கலாம்னு கண்டால் 100 ரூபாய் சேவ் பண்ணிருக்கலாம், இருந்தும் பொய் சொல்லப்படாதுன்றதை சொல்றதை பாலிசியா வச்சிருக்கிறார் என்ற வாப்பாவை பற்றின நல்ல ஒரு இமேஜ் வரும். அதே நேரம் அதை என்ன செய்யணும்னா பிள்ளையும் தன்னோட வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடியதாக இருக்கும். எல்லாருக்கும் தெரியும் ரூபன் கொன்சைல் என்று சொல்லக்கூடியவர், ஒன் ஆஃப் த வெரி ஃபேமஸ் ஸ்காஷ் பிளேயர். ஸோ இவர் ஒரு முறை என்ன செய்கிறாருன்னு கண்டால், வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் ஸ்காஷ் விளையாடி கொண்டிருக்கிறார். இந்த மேட்சை வின் பண்ணாருன்னு கண்டா அவர் வேர்ல்ட் சாம்பியனாக வர்றதுக்குள்ள அமைப்பு வந்துடும். இப்போ 2 பேருக்கு முன்னாடி டைட்டாக போய் கொண்டிருக்குது மேட்ச், ஃபைனல் மேட்ச் போய்த்து கொண்டிருக்குது. இப்போ 2 பேருக்கும் ஈக்குவல் பாயிண்ட்ஸ். 1 more point will decide the world champion. இன்னொரு பாயிண்ட் எடுக்கிறவங்க யாரோ அவர் தான் வேர்ல்ட் சாம்பியன் ஆகுவார்னு சொல்கிற ரேஞ்சுக்கு வந்துருச்சு. இப்போ ரூபன் கொன்சைல் என்ன செய்யறாரு, ஒரு சூப்பர் ஷாட் அடிக்கிறார், அங்கிட்டு உள்ளவருக்கு பிக்கப் பண்ணி கொள்ளலாம் போச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னு கண்டால், அவர் மிச்சம் கவலையோட ஐயோ தோத்து போயிட்டனே என்று சொல்லி போட்டு அவர் என்ன செய்கிறாருன்னு கண்டால், ஒரு பாயிண்டால் தோத்தவர் தலையை கீழே போட்டு கொண்டிருக்கிறார். எல்லாரும் செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க, பார்த்து கொண்டிருந்தவங்க. ரெஃப்ரியும் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டார், ரூபன் கொன்சைல் இஸ் த வேர்ல்ட் சாம்பியன் சொல்லிட்டு. இப்போ வின் பண்ணவர் செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு மூமெண்ட் தான் அது. ஆனால் அதுக்கு பதிலாக ரூபன் கொன்சைலும் என்ன செய்யறாருன்னா தலையை கீழே போட்டு கொண்டு நிற்கிறார். இல்லை ஒருத்தருக்கும் விலங்கு இல்லை, ஏன் ரூபன் கொன்சைல் இவர் இப்படி இருக்கிறாருன்னு. கொஞ்ச நேரம் தலையை கீழே போட்டிருந்த சைலன்ஸாக இருந்தவர் நிதானமாக தலையை தூக்கினார். தன்னோட விளையாடினவருக்கு கூட விளையாடினவரை ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு சொன்னார், நான் இல்லை வேர்ல்ட் சாம்பியன், நீங்கள் தான் வேர்ல்ட் சாம்பியன் என்றார். அவருக்கு விலங்கு இல்லை என்னாண்டு. அவர் சொன்னார் என்னென்றார், நான் கடைசியாக அடித்த ஷாட் வந்து ஃபவுல், அதனால் நான் இல்லை வேர்ல்ட் சாம்பியன், நீங்கள் தான் வேர்ல்ட் சாம்பியன் என்றார். அவருக்கு பெரிய ஷாக். ரெஃப்ரி கிட்ட போயிட்டு சொன்னார், நான் கடைசியாக அடித்த ஷாட் ஃபவுல், அதனால் நான் இல்லை வேர்ல்ட் சாம்பியன், இவர் தான் வேர்ல்ட் சாம்பியன் என்று. இப்போ வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் கை மாறுது, ரூபன் கொன்சைலுக்கு வர வேண்டியது அடுத்தவருக்கு போகுது. இப்போ எல்லாரும் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் சரியான கூவம், ஏன் இவர் இப்படி பண்ணினார், ஏன்டா ரெஃப்ரிக்கும் விலங்கே இல்லை, பார்த்துட்டு இருந்தவங்களுக்கும் விலங்கே இல்லை, கூட விளையாடினவருக்கும் விலங்கே இல்லை, ஏன் இவர் இந்த விஷயத்தை இப்படி சொல்லி தன் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பை இழந்து கொண்டாரேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மீடியா ஃபோரம் நடக்கிறேன்னா மீடியா பீப்புளெலாம் ரூபன் கொன்சைல் கிட்ட சொல்கிறாங்க, என்ன மடத்தனம் செஞ்சீங்க ரூபன் கொன்சைல், ஏன் நீங்கள் இந்த விஷயத்த சொன்னீங்க, ரெஃப்ரிக்கு தெரிய இல்லை, கூட விளையாடினவரை தெரிய இல்லை, பார்த்துட்டு இருந்த எங்களுக்கு தெரிய இல்லை, நீங்கள் அடித்த ஷாட் ஃபவுல் அண்டு, ஏன் நீங்கள் இதை போயிட்டு சொன்னீங்க. ரூபன் கொன்சைல் சொன்ன செய்தி என்ன தெரியுமா, எஸ் என்னோட கூட விளையாடினவருக்கு விளங்கியில் நான் அடித்த ஷாட் ஃபவுல் அண்டு, ரெஃப்ரிக்கு தெரியல நான் அடித்த ஷாட் ஃபவுல் அண்டு, ஏன் பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு கூட தெரியல நான் அடித்த ஷாட் ஃபவுல் அண்டு, பட் ரூபன் கொன்சைல் எனக்கு தெரியும் நான் அடித்த ஷாட் ஃபவுல் என்று சொல்கிறது. ஆகவே நான் இன்றைக்கு இந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பை கொண்டு போய் வீட்டில் வச்சிருவேன், மீடியாஸ் எல்லாம் என்ன புகழ்ந்து பேசுவாங்க. ஆனால் இந்த ஒவ்வொரு முறையும் இந்த ட்ராஃபியை பார்க்குற நேரம், ஒவ்வொரு முறையும் மீடியா என்னை பற்றி பேசுகிற நேரம் என் மைண்ட் என்ன சொல்லும் என்றால், அடடா ஃபவுல் ஷாட் அடித்து வேர்ல்ட் சாம்பியன் ஆனால் தானே அப்பா நீ என்று சொல்லி போட்டு என் மனது என்ன செய்யும் கண்ணால் என்ன ஒவ்வொரு முறையும் உறுத்தி கொண்டிருக்கும். ஆகவே நான் என்ன நானே ஏமாற்றி கொள்ள விரும்ப இல்லை, நான் எனக்கு உண்மையான ஒரு ஆளாக இருக்கணும் என்று ஆசைப்பட்டேன். அதனால தான் நான் இந்த உண்மையை சொன்னேன்னு சொல்கிற விஷயத்தை சொன்னார். நான் சொல்ல வர்றது என்னென்றால், பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன
விஷயங்கள்லையும் என்ன செய்வோம் என்று கண்டால் உண்மையை சொல்ல பழக்குவோம் என்று கண்டால் இந்த மாதிரியான பெரிய விஷயங்கள் வந்தால் கூட பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா எவ்வளவு பாதிப்பு வந்தாலும் பரவாயில்லை நான் உண்மையைத்தான் பேசுவேன்னு சொல்லிட்டு பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. இதில் ஒரு விஷயம் விளங்கணும் என்னென்றால் ரூபன் கொன்சேல் அந்த உண்மையை சொல்லாமல் அவர் வேர்ல்ட் சாம்பியனாக இருந்தால் கூட அடுத்த முறை புதிய வேர்ல்ட் சாம்பியன் வந்த நேரம் அவர் இந்த உலகத்திலிருந்து என்ன செஞ்சிருப்பார் அவர் பேர் மங்கி போயிருக்கும். ஆனால் இன்னும் 100 வருடம் போனாலும் ரூபன் கொன்சேல் எல்லா மேடைகளிலும் பேசப்படுவார். காரணம் என்னன்னு கேட்டால் அவர் வேர்ல்ட் சாம்பியன் ஸ்குவாஷ்லன்னு சொல்கிற விஷயத்துக்காக வேண்டியில்லை, அவர் ஒரு ஜெனுவின் ஹியூமன் பீயிங், தனக்கு உண்மையாக வாழ்ந்த ஒரு மனுஷன் என்று சொல்கிறதுனால இன்னும் 100 வருடங்களுக்கு என்ன செய்வார் என்று கண்டால் இவர் பேசப்பட்டு கொண்டிருப்பார். ஸோ பிள்ளைங்களுக்கு என்ன செய்வோம் என்று கண்டால் சின்ன வயசுலேருந்தே நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறதுல குறிப்பாக இந்த உண்மை பேசுகிறேன்னு சொல்கிற விஷயத்த கட்டாயம் பேரண்ட்ஸ் என்ன செய்வோம் என்று கண்டால் அழகான முறையில் சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுப்போம். அடுத்த விஷயம் தான் என்னென்னா இந்த பிள்ளைங்களோட விஷயத்தில் ஈடுபடுற நேரம் பெரும்பாலும் பேரண்ட்ஸ் விடுற தவறுகள் உண்டு தான். அந்த பிள்ளைங்களோட ஹெல்த் விஷயத்தை கவனிக்காமல் இருக்கிறது. பிள்ளைங்களோட விஷயத்தில் மட்டும் இல்லை, பேரண்ட்ஸ் என்று சொல்கிற அமைப்பில் அவங்களோட ஹெல்த்தை கூட என்ன செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு கண்டால் பெரும்பாலும் கவனித்து கொள்ளாமல் தண்ட ஆரோக்கியத்தை இழந்து பொருளை தேடக்கூடியவங்களாகவும் ஆரோக்கியம் என்றால் என்னான்னு சொல்லிட்டு தெரியாமல் அதில் முக்கியத்துவம் விளங்காமல் பிள்ளைங்களை வழி நடத்தக்கூடியவங்களாகவும் இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். நிறைய ஸ்கூல்ஸ் ட்ராவல் பண்ணுறதுனால தெரியும். குறிப்பிட்ட ஒரு ஸ்கூலில் சொன்னாங்க எப்படின்னா ஒரு பிள்ளைக்கு 5ஆம் வகுப்பு படிக்குது, ஆனால் அந்த பிள்ளைக்கு டயபெட்டிக், அந்த பிள்ளை இன்சுலின் அடிச்சுட்டு தான் ஸ்கூலுக்கு வருது. அந்த வாப்பாவோட பேசுகிற நேரம் வாப்பா சொல்கிறார் எப்படின்னா சார் என் பிள்ளைக்கு நாங்கள் காலில் இன்சுலின் அடிப்போம், அது என்ன செய்யும்னு கண்டால் அதாவது பகலைக்கு பிறகு ஒரு 3-3:30 மணி மட்டும் என்ன செய்யும்னு கண்டால் இந்த இன்சுலின் தாக்கு பிடிக்கும். பிள்ளையை நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புகிற நேரம் கையில் ஒரு டாஃபியையும் கொடுத்து தான் அனுப்புவோம். ஏனென்று கேட்டேன். இப்படித்தான் டீச்சருக்கு டைம் சொல்லியிருக்கிறோம். அந்த பிள்ளைக்கு வேர்க்கிற மாதிரி இருந்தால் மயக்கம் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னு கண்டால் அதாவது சுகர் லெவல் குறைகிற நேரம் இந்த பிள்ளைக்கு இந்த டாஃபியை போட்டு விட்டால் சுகர் லெவல் பேலன்ஸ் ஆகிரும் சொல்லிட்டு சொல்கிறார். என் பிள்ளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் நெருப்பை கையில் வச்சுட்டு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பேன். அப்படியான ஒரு அனுபவம் தான் இருக்கும். என் பிள்ளை வருமா வராதா, உயிரோட வருமா பிணமாக வருமான்னு கூட தெரியாது. ஸோ என்னென்னா அந்த பிள்ளையோட ஹெல்த் கண்டிஷன் அந்த அளவு போய்ட்டு இருக்குது. இவ்வளவுக்கும் பிள்ளைக்கு வயசு 10. பேரண்ட்ஸ் இதுக்கு பின்னுக்குள்ள காரணங்களை ஆராய்ச்சி செஞ்சுட்டு போகிற நேரம் தான் தெரியுது என்னன்னு கேட்டால் பேரண்ட்ஸ் நாங்கள் காலையில் எழும்பி ஒரு 5 மணி 4:30 மணிக்கு எழுப்பி பிள்ளைங்களுக்கு தேவையான வீட்டு சாப்பாடுகளை வீட்டிலேயே சமைச்சு கொடுத்து அனுப்புறதுக்கு பதிலாக நாங்கள் கடையில் லேஸாக வாங்கி ஃபாஸ்ட் ஃபுட்டை வாங்கி கொடுத்து அனுப்புகிறோம். இதுகளை தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தால் ஒரு பிள்ளை என்ன நடக்கும்னு கண்டால் இந்த மாதிரியான தீராத நோய்களுக்கு அந்த பிள்ளை என்ன செய்யும்னு கண்டால் ஆட்படக்கூடியதாக இருக்கும். ஸோ பிள்ளைங்களோட ஹெல்த் விஷயத்தில் பேரண்ட்ஸ் என்ன செய்யுங்கன்னு கண்டால் மிச்சம் கவனமாக நுணுக்கமாக இருந்து கொண்டிருங்க. இதுக்காக சில தியாகங்கள் செய்யுங்க. ஹெல்த் இஸ் வெல்த் என்று சொல்லுவாங்க. அதாவது ஒரு மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய ஆகப்பெரிய செல்வம் தான் உடல் ஆரோக்கியம் என்று சொல்கிறது. இன்னும் ஒரு முறையில் இங்கிலீஷில் சொல்லுவாங்க அப்படின்னா a healthy mind can be found only in a healthy body என்று. ஒரு ஆரோக்கியமான உடம்புக்கு தான் ஒரு ஆரோக்கியமான உள்ளம் இருக்கும். உங்களோட புள்ள படித்து பெரிய ஆளாவி சாதனையாளராக வரணும் என்று ஆசைப்படுறீங்களா? நீங்கள் என்ன செய்யணும்னு கண்டால் முதலாவது பிள்ளைக்கு படித்து கொடுக்கறதுக்கு முன்னே அந்த பிள்ளையோட ஹெல்த் விஷயத்தை பாருங்கள். அந்த பிள்ளையோட உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் அதுக்குள்ளுக்கு ஒரு ஆரோக்கியமான உள்ளம் இருக்கும். அந்த உள்ளத்தை தான் என்ன செய்ய வேண்டியிருக்குதுன்னு கண்டால் பண்படுத்தி ஒரு பெரிய ஆளாக மாற்ற வேண்டியிருக்குது. அதுக்கு முதலாவது உடம்பு என்ன செய்யணும்னு கண்டால் ஆரோக்கியமானதாக இருக்கணும். இதுக்காக நியூட்ரிஷியஸ் ஃபுட் கொடுக்கறது, அந்த பிள்ளைக்கு தேவையான எக்ஸசைஸ் விஷயங்களை செய்கிறது, அதே நேரம் நாங்களும் அந்த விஷயத்தை செய்கிறது. பெரும்பாலும் வீடுகளில் என்ன செய்யப்படுதுன்னு பேரண்ட்ஸ் தங்களோட ஹெல்த்தை பற்றின கான்ஷியஸ்னஸ் குறைவண்டதுனால பிள்ளைங்களும் அந்த விஷயத்தை என்ன செய்யுதுன்னு கண்டால் கணக்கெடுக்காமல் விட்டுருக்குது. ஃப்ளைட்டில் போகிற நேரம் தெரியும் டேக் ஆஃபுக்கு முந்தி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். In case of emergency, oxygen mask will come down from the ceiling. Put the mask on your mouth first before you help the others. முன்னுக்கு சீட்லேயே ஒரு கார்டு வச்சுருப்பாங்க. அதில் போட்டிருப்பாங்க பக்கத்தில் உள்ள ஆளை யாருன்னு கண்டால் என் சொந்த புள்ள ஈரக்கொள்ளான்னு சொல்லக்கூடிய மிச்சம் இறக்கத்துக்குரிய பிள்ளையத்தான் போட்டிருப்பாங்க. மெசேஜ் சொல்கிறாங்க என்னன்னு கண்டால் எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வந்துடுச்சுன்னு கண்டால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கண்டால் முதலாவது சீலிங்ல இருந்து வர்ற அந்த ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்து உங்களோட பிள்ளைக்கு போடுற கூட வானாம். யாருக்கு போடணும்? நீங்கள் தான் போட்டுக்கொள்ளணும். ஸோ நாங்கள் முதல்ல போட்டுக்கொண்டால் என்ன செய்வோம்னா மூச்சுக்கு நாங்கள் ஃபிட் ஆகிறோம். நாங்கள் ஃபிட் ஆகிட்டோம்னு என்ன செய்யலாம்னு பக்கத்துள்ளவங்களுக்கு அழகாக ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்கிற மெசேஜ் தான் அது. அது அர்த்தம் என்னன்னு கண்டால் நாங்கள் வீக் ஆகிட்டோம் என்றால் நாங்கள் அடுத்தவங்களுக்கு யூஸ்லெஸ் ஆகுவோம். எங்களால் எந்த பிரயோஜனமும் அடுத்தவங்களுக்கு இல்லை. ஆக பேரண்ட்ஸ் சுகம் இல்லாமல் போயிருச்சுன்னு கண்டால்
பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னு கண்டால் கஷ்டப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. ஏன்னா உங்களால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண இயலாது. உதாரணத்துக்கு வாப்பாவுக்கு சுகம் இல்லாமல் வந்து வாப்பாவை கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போட்டால் உண்மை என்ன செய்வாங்கன்னு கண்டால் வாப்பாவை 3 நேரம் பார்க்க போகிற விஷயங்களில் தான் கவனம் இருக்கும். பிள்ளைகளில் கவனம் செலுத்த இயலாது. இப்போ பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னு கண்டால் பாதிக்கப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. உமாக்கு சுகம் இல்லாமல் போச்சுன்னு கண்டால் பிள்ளைகள் இன்னும் மனதளவில் பாதிக்கப்படுவாங்க. அடடா உமா வீட்டில் இல்லையே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்களேன்னு சொல்லி போட்டு. ஆகவே பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்கி பெரிய ஆளாக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுற ஒவ்வொரு பேரண்ட்டும் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா எங்களோட ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்ளணும். முதலாவது சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரையலாம்னு சொல்லுவாங்க. அந்த சுவர் யாருன்னு கண்டால் நாங்கள் தான், எங்களோட உடம்பு தான். ஆகவே இறைவன் ஒரு அமானிதமாகத்தான் தந்திருக்கிறான். இதை அழகான முறையில் பார்த்துக்கொள்ளணும். அதனால் பிள்ளைங்களுக்கும் அந்த பழக்கமாக ஆக்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. ஸோ இப்போ குடும்பம் வந்து சந்தோஷமாக இருக்கணும் என்ற ஒரு அமைப்பு இருக்கும் என்று கண்டால் கட்டாயம் இந்த விஷயத்தை பார்க்கணும். நிறைய பேர் விடுற பிள்ளை தான் என்னென்றால் யங் ஏஜ்ல என்ன செய்வாங்கன்னு கண்டால் உலக பொருளை தேடுறதுல தன் முழுமையாக ஈடுபடுத்தி தன் ஆரோக்கியத்தை இழந்து அதை தேடுவாங்க. அதை தேடிட்டு பார்க்குற நேரம் என்ன நடக்கும்னு கண்டால் உலக பொருட்கள் எல்லாம் இருக்கும், ஆனால் அதை அனுபவிக்கிறதுக்கு உடலில் ஆரோக்கியம் இருக்காது. சம்பாரிச்சது அவ்வளவு என்ன செய்வாங்கன்னு கண்டால் செலவு பண்ணி ஒரு நாளைக்கு நாங்கள் ஆரோக்கியம் மறந்துட மாட்டோமான்னு சொல்கிற கவலையோடு எங்கிட்டு இருப்பாங்க. இது நாங்கள் வந்து மிச்சம் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு போயிட்டு சீரியஸாக இருக்கிறவங்க இறந்து போகக்கூடிய நிலைமையில் உள்ளவங்களோட வார்டுக்கு போயிட்டு பார்த்தோம்னா தெரியும். அவங்கள்ட்ட கேளுங்க ஆகப்பெருமதியான சாமான் என்னன்னு சொல்லி போட்டு அவங்க யாருமே சொல்ல மாட்டாங்க எந்த ஒரு சொத்தையும் பற்றி. அவங்க சொல்லுவாங்க என்னன்னு கண்டால் எங்களோட உடல் ஆரோக்கியம்னு சொல்லி போட்டு. ஸோ ஆகவே என்ன செய்வோம்னா அந்த ஆரோக்கியமான இருக்கணும்னு சொல்கிற விஷயத்தில் நாங்கள் கவனமாக இருப்போம்னு கண்டால் பிள்ளைங்களும் அதை பார்த்து என்ன செய்வாங்கன்னு கண்டால் பழகி கொள்ளுவாங்க. ஒரு நாள் நான் வந்து கிரவுண்டுக்கு மார்னிங் ஜாகிங் போயிட்டு இருக்கிறேன். வளமையாக போகிற நேரம் அந்த நாள் எங்களோட ஊரில் இருக்கிற முக்கியமான பணக்காரரால் வந்து என்ன செய்கிறாருன்னு கண்டால் அவரும் வேகமாக நடந்து கொண்டிருந்தார். இப்போ நான் அவரை தாண்டி ஓடுற நேரம் கொஞ்சம் ஸ்லோவாகி அவரை பார்த்து சொன்னேன், மிச்சம் சந்தோஷமாக இருக்குது நீங்கள்லாம் இங்கே கிரவுண்டுக்கு வர்றது என்று சொல்லி போட்டு சொல்லவும் அவர் சொன்னார், இல்லை சார் இட்ஸ் டூ லேட் என்றார். காலம் கடந்துருச்சு. என்ன விஷயம்னு கேட்டேன். கிட்டத்தில் தான் பைபாஸ் சர்ஜரி முடிஞ்சிருக்குது. டாக்டர் சொல்லிட்டார் நான் இதுக்கு மேலே நடக்க இல்லைன்னு கண்டால் திருப்பியும் அது இந்த ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்லி போட்டு அதனால் என்ன செய்ய வேண்டியிருக்குதுன்னு கண்டால் நான் வந்து தொடர்ந்து வர வேண்டியிருக்குதுன்னு. இதில் செய்தி என்னன்னு கண்டால் இட்ஸ் டூ லேட். அது நாங்கள் வருமுன் காப்போம்னு சொல்கிற பழக்கத்தை நாங்கள் கொண்டு வந்து கொள்வோம்னு கண்டால் ஆரம்பத்தில் இருந்த சின்ன வயசுலேருந்தே பிள்ளைங்கள் ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருப்பாங்கன்றால் இந்த மாதிரி ஒரு பைபாஸுக்கு போனதுக்கு பிறகு கிரவுண்டுக்கு வர மாட்டாங்க. அவங்க சின்ன வயசுலேருந்தே கிரவுண்டுக்கு வந்து தங்களோட ஹெல்த்தை பற்றி யோசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ இந்த பேரண்டிங் என்று சொல்கிறது பெரிய ஒரு விஷயம். இதை பற்றி பேசுகிறதுன்னு நான் நாள் கணக்கில் கதைக்கலாம். ஆனால் இந்த பேரண்டிங்கில் முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இந்த பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நல்ல நல்ல பழக்கங்கள்னு சொல்லிவிட்டு நிறைய சொல்லி கொண்டு போகலாம். இது எல்லாத்தையும் இன்கால்குலேட் பண்ணி அவங்களுக்குள்ளே கொண்டு வந்து அவங்கள ஒரு ஆளாக ஆக்கி பார்க்குறவங்களுக்கு முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் பொறுமை என்று சொல்கிறது. பேரண்ட்ஸ் நீங்கள் இன்றைக்கு ஒரு நாள் பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு பிள்ளை மாறும்னு எதிர்பார்த்தீங்கன்றாலோ இல்லை பிள்ளைங்களுக்கு சில விஷயங்களை சொல்லிக் கொடுத்து அதை பிள்ளை தன்னோட வாழ்க்கையில் எடுத்து ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்த்தாலோ ஏமாந்து போவீங்க. இது நாங்கள் பெரும்பாலும் டீச்சர் ட்ரைனிங்ஸ்லையும் சொல்லுவோம், பிஸ்னஸ்காரவங்களுக்கு அவங்களோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் செமினார்ஸ்லையும் சொல்லுவோம். என்னென்னா இதெல்லாம் ஓவர் நைட்டில் நடக்கிற விஷயம், ஒரு நாளில் நடக்கிற விஷயம் இல்லை. ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் அ டே. ஒரு நாளில் கட்டப்பட்டது இல்லை ரோம் என்று சொல்கிற நகரம் என்று சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி தான் தாஜ்மஹால் என்று சொல்கிறது தெரியும் எல்லாருக்கும். எங்கே போயிட்டு கேட்டாலும் யாரு கட்டினது என்று கேட்டால் ஷாஜஹான் என்றுவாங்க, யாருக்கு கட்டினதுன்னு கேட்டால் மும்தாஜுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த உலக அதிசயமான அந்த தாஜ்மஹாலை கட்டுறதுக்கு ஷாஜஹான் எவ்வளவு காலம் தண்ட லேபரர்ஸை வச்சு கஷ்டப்பட்டார் என்று கேட்டால் அது பெரும்பாலானவங்களுக்கு தெரியாது. உண்மையிலே என்னன்னு இந்த உலக அதிசயத்தை கட்டி முடிக்கிறதுக்கு தாஜ்மஹாலை ஷாஜஹான் தண்ட லேபரர்ஸை வச்சு 23 வருட காலம் என்ன செஞ்சிருக்கிறாருன்னு கண்டா அதுக்காக வேண்டி உழைச்சிருக்கிறார். 23 வருட காலங்கள் சொல்லுவாங்க. அதை இங்கிலீஷ்ல எப்படின்னு கண்டா சில இடங்கள்ல அதை பத்தி எழுதுற நேரம் he crafted, அதாவது பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு இன்னொரு சிலையை செதுக்கிற மாதிரி என்ன செஞ்சிருக்கிறாருன்னு கண்டால் செதுக்கி உருவாக்கின ஒரு விஷயம் தான் 23 வருடங்கள்ல இந்த உலக அதிசயமான தாஜ்மஹால். எங்கட பிள்ளையும் ஒரு உலக அதிசயமாக வரணுமென்ற பேரண்ட்ஸ் நாங்கள் ஆசைப்படுவோம் என்று கண்டால் இதுக்காக வேண்டிய பொறுமையாக என்ன செய்ய வேண்டியிருக்குதுன்னு கண்டால் பிள்ளைங்களோட விஷயத்துல உழைக்க வேண்டியிருக்குது. தெரியும் சைனீஸ் பேம்பு என்று கேள்விப்பட்டிருப்போம். இதை சைனாவில் நோர்த் பார்ட்டில் ஃபார்மர்ஸ் என்ன செய்வாங்கன்னா நாட்டுவாங்க. நாட்டிட்டு என்ன செய்வாங்கன்னு கண்டால் ஒரு வருஷத்துக்கு அதுக்கு புகரை போடுவாங்க, தண்ணி ஊற்றுவாங்க, என்னென்ன கவனிப்பெல்லாம் அந்த மூங்கிலுக்கு தேவையோ அவ்வளவு கவனிப்பையும் அந்த தாவரத்துக்கு செய்வாங்க. அந்த மூங்கிலுக்கு செஞ்சுட்டு ஒரு வருஷத்துக்கு பிறகு பார்த்தால் அது என்ன செஞ்சிருக்கும்னு ஒரு பெருவரல் அளவுக்கு வளர்ந்து இந்த நான் இருக்கிறேன்னு சொல்லிக்கொண்டு நிலத்திலிருந்து தலையை வெளில போட்டு கொண்டு இருக்கும்.
இவங்க நம்பிக்கை விட மாட்டாங்க. 2வது வருஷம் புகரை போடுவாங்க, தண்ணி ஊற்றுவாங்க, எல்லா கவனிப்பும் நடக்கும். நடந்து முடிஞ்சு 2வது வருஷம் முடிவில் பார்த்தால் கண்ணுக்கு தெரிய 1 இன்ச் கூட வளர்ந்துருக்காது, அதே சைஸ்ல அப்படியே இருக்கும். 3வது வருஷம் புகரை போடுவாங்க, தண்ணி ஊற்றுவாங்க, எல்லா கவனிப்பும் நடக்கும். நடந்து முடிஞ்சது அப்புறம் மறுபடியும் 3வது வருஷம் கடைசியில் பார்த்தால் கண்ணுக்கு தெரிய ஒரு வளர்ச்சி இருக்காது, அதே சைஸ்ல அப்படியே இருக்கும். 4வது வருஷம் புகரை போடுவாங்க, தண்ணி ஊற்றுவாங்க, எல்லா கவனிப்பும் நடக்கும். 4வது வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே சைஸ்ல அப்படியே இருக்கும், கண்ணுக்கு தெரிய ஒரு வளர்ச்சி இருக்காது. நாங்கள்னா என்ன செய்வோம்? மூங்கிலும் நாங்களும் அதை பிடுங்கி வீசிட்டு போறதுக்கு பாவம். ஆனா அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னு கண்டால் பொறுமையா இருப்பாங்க, நம்பிக்கையை விட மாட்டாங்க, இது எங்களுக்கு பலன் தரும் என்று உறுதியாக நம்புவாங்க. 5வது வருஷம் புகரை போடுவாங்க, தண்ணி ஊற்றுவாங்க, எல்லா கவனிப்பும் நடக்கும். 5வது வருஷம் கடைசி மட்டும் அதே சைஸ்ல அப்படியே இருக்கும். ஆனால் 5வது வருஷம் கடைசி 6 வாரங்கள்ல கிட்டத்தட்ட 90 அடி வளரும். கிட்டத்தட்ட 90 அடி வளரும். ஒரு கேமராவை செட் பண்ணி வச்சோம்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3 அடி வளர்றதை அழகாக பார்க்கலாம். நான் சொல்ல வர்றது என்னன்னு கண்டால், இந்த 5 வருஷம் போட்ட எஃபர்ட் இவ்வளவு காலம் என்ன செஞ்சிருக்குதுன்னா, அது மைல் கணக்குக்கு வேர்கள் அனுப்பி அந்த மூங்கில் ரெடியா வச்சுதான் நான் வளர போறேன்னு அந்த வளர ஆரம்பிச்சது பார்க்கறதுக்கு அதிசயமாக வளர்ந்து கொண்டு போகுது. ஆக பேரண்ட்ஸ் நாங்களும் பிள்ளைகளோட விஷயத்தில் அவங்கள ஒரு அதிசயமாக அவங்களோட வளர்ச்சியை பார்க்கணுமா, ஒரு அதிசயமான பிள்ளையாக நாங்கள் உருவாக்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம்னால் என்ன செய்யணும்னுக்குன்னா, இந்த பிள்ளைங்களோட பின்னால் பொறுமையாக ஈடுபடணும். சில நேரங்களில் 1 வருஷம் போகிற நேரம் பிள்ளைல பெரிய மாற்றம் தெரியாது, 2 வருஷம் போகிற நேரம் தெரியாது. இந்த ஃபார்மர்ஸ் மாதிரி என்ன செய்யணும்னுக்குன்னா, இது பலன் தரும், இந்த பிள்ளை மாறுவான், சாதிப்பான் என்று சொல்லி போட்டு நம்பி பின்னால் ஒரு 5 வருஷம் பேரண்ட்ஸ் போவாங்கன்னு கண்டால் நீங்கள் பார்ப்பீங்க உங்களோட பிள்ளை என்ன செய்யணும்னு, உலகத்துக்கு ஒரு அதிசயமான பிள்ளையாக, சாதனைகள் செய்கிற பிள்ளையாக, எல்லாரும் பார்த்துட்டு அடடா இப்படி ஒரு பிள்ளைங்கட வீட்டில் இருக்காதான்னு சொல்லிட்டு ஏங்கக்கூடிய ஒரு பிள்ளையாக என்ன செய்யணும்னு உங்களோட பிள்ளை மாறுறதை பார்க்கலாம். இதுக்கு மிச்சம் பெருசாக தூரம் போக வேண்டியது. எங்களோட மார்க்கத்திலே சில உதாரணங்கள் இருக்குது. தெரியும், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் பாலைவனத்தில் தண்டை கை குழந்தையோடு இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு போயிட்டாங்க, கொஞ்சம் உணவும் கொஞ்சம் தண்ணியையும் கொடுத்துட்டு போயிட்டாங்க அல்லாஹ்வுடைய கட்டளைக்காமே. இப்போ பாலைவனம் என்று சொல்றது எவ்வளவு சூடான பிரதேசம் என்று தெரியும். இங்க கொண்டு போன சாப்பாடும் தண்ணியும் முடிச்சு இப்போ புள்ள என்ன செய்யுதுன்னா பசியில் அழுவுது, தாகத்தில் அழுவுது, தண்ணி கொடுக்கறதுக்கு வசதி இல்லை. பாலைவனத்தில் தெரியும் சூட்டின் காரணமாக காணல் நீர் இருக்கிற மாதிரி இருக்கும். இவங்க பார்க்குறாங்க ஷஃபான்னு சொல்ற மலையில தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது, ஓடுறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தால் அங்கே தண்ணி இல்லை, காணல் நீர் தான் இருந்தது. அங்கிருந்து பார்த்தால் மர்வால தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது, அங்கே ஓடுறாங்க. அங்கேயும் போயிட்டு பார்த்தால் காணல் நீர் தான், தண்ணி இல்லை. இப்படி அங்கேயும் இங்கே 7 முறை ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இறைவன் கடைசியில் என்ன செஞ்சான் என்றால், அந்த குழந்தையோட காலடியிலேயே ஜம்சம் என்று சொல்லக்கூடிய உலக அதிசயத்தை உருவாக்கினான். ஸோ இதுல இருந்து படிச்சுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னென்னா, எந்த பெற்றோர் தன்னை பிள்ளைகளோட நலனுக்காக உண்மையாக பாடுபட்டு உழைப்பாங்களோ அந்த பிள்ளைங்கள் உலக அதிசயங்கள் உருவாக்கக்கூடிய பிள்ளைங்களாக மாறுவாங்க. ஸோ அந்த அமைப்புள்ள பேரண்ட்ஸ் நம்புங்க, தன்னை பிள்ளைங்கள் சாதனையாளர்கள் தான் என்று அதை பிள்ளைங்கள்ட்ட சொல்லுங்க, நீங்கள் சாதிப்பாயன்னு சொல்லி போட்டு அவங்களுக்கு என்னென்ன நல்ல நல்ல பண்புகள் எல்லாம் அவங்களோட வாழ்க்கையில் வரணுமோ அது எல்லாத்தையும் உருவாக்குறதுக்கு பாடுபடுங்க. உங்களோட பிள்ளையும் ஒரு நாள் உலகம் திரும்பி பார்க்குற, சாதனைகள் செய்யக்கூடிய, இப்படி ஒரு பிள்ளைங்கட வீட்டில் இருக்காதுன்னு ஏங்கக்கூடிய ஒரு பிள்ளையாக மாறுவாங்க என்று சொல்லி நேயர்களுக்கு நன்றியை தெரிவித்து, பிறை டிவி இந்த சந்தர்ப்பத்தை வழங்கினவங்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுறேன். நன்றி. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.